ஓகே சரி, நான் ஜாப் பற்றி பேசணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். இந்த டிப்ரெஷன்லேருந்து தாண்டறதுக்கு ஐ ஹேட் தட் பர்பஸ். டே அவ்வளோ கடன் இருக்குது வீட்டில், இதெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கே ஆகாது, ஒரு அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சது தான். இவரை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட இன்டர்வியூஸ் ஃபுல்லாக பார்க்குறேன். அவருடைய ஆர்டிக்கல் என்னென்ன இருக்கோ ஃபுல்லாக பார்க்குறப்ப அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியே ஆந்திரப்ரனர் ஃபேமிலி. அவங்க அப்பா ஆந்திரப்ரனர், அவங்க கூட பிறந்த 4 அண்ணன் தம்பிகள் எல்லாருமே ஆந்திரப்ரனர். ஒரு வீட்டில் இத்தனை பேர் ஆந்திரப்ரனர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றுமே பிராண்டு. ஸோ இப்போ இருக்க பசங்க அந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் கூட சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி அதை பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும் கரெக்டாக? நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அந்த என்ன பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்றது. லைஃபே கேம் ஆஃப் ரிஜெக்ஷன் தானே. கண்டிப்பா எல்லா டைம் போனா ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, இன்னும் 100 டைம் கேட்போமே, என்ன மிஞ்சி போனா நோ தானே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுல. கண்டிப்பா கேட்டு பார்ப்போம். ஒருத்தர் எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வி ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட், தரணி அண்ணா ஃப்ரம் சோஷியல் லீகல். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கமிங். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ தாரிக் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். நான் ஒரு 2-3 பாட்காஸ்ட் பார்த்தேன். ஆல்ரைட், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஒரு சூப்பர் குட் தட் வி மெட் டுடே. சூப்பர். அண்ணா வந்து இஸ் கிரியேட்டட் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புளோட லைஃப்ல 21 days 5am சேலஞ்ச் அண்ட் உங்களோட கோர்ஸ் மூலமாக நிறைய பேரோட லைஃபே மாறி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அஜெண்டா என்னன்னா, ஃப்ரம் நோவேர் டு சோஷியல் லீகல் டில் டுடே, அதை டீகோட் பண்ணுறது தான் என்னோட அஜெண்டா ஃபார் த டே. ஃபென்டாஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் சிவகாசி டு MIT உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணதை பற்றி சொல்லுங்க. சரி, அது நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அதை பற்றி. இருந்தாலும் வந்து குயிக்காக ஒரு சின்ன ஒரு டீசராக அதை ரன் பண்ணிடலாம். ஓகே. சரி, பேசிக்கலி அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்பா வந்து ஹி பிலீவ்ட் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். அந்த டைம் நிறையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் செய்யணும்னு சொன்னனால அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 4-5 விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே அப்பா வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப வேறு வழியே இல்லை, டோட்டலாக ஃபினான்ஷியல் லாஸ். நான் சொல்கிறது வந்து 92 to 97, அந்த 1992 to 97க்குள்ளே அப்பா வந்து ஹி மேட் எ லாஸ் ஆஃப் அரௌண்ட் 47-48 lakhs லாஸ். ஸோ இன்னைக்கு டேட்டில் சம்வேர் க்ரோஸ் டுகெதர் ஒரு 4 to 5 crore வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா தட் வாஸ் வே பேக் ஒரு 25-30 years பேக்கில். ஸோ அப்போ அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. அதனால் அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு சொன்னது படித்தாதான் வாழ்க்கைன்னு திரும்ப சொல்லிட்டாங்க. வேறு எதுவுமே இல்லைடா பிடிக்கிறதுக்கு, வி ஹாவ் டு ஹாவ் எ ஹோல்டு. நீ நல்லா படிப்பு வருது, கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்த அப்படின்னா நம்மளால் வந்து பெட்டரான லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியும். நமக்கு இப்படி இருக்கிறது வந்து எத்தனை வருஷம் ஆகும்னு கூட தெரியாது மீண்டு வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், எப்படியாவது படிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் 9th வரைக்கும் ஆவரேஜாக தான் படித்தேன். பட் 10th அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ரிமைண்டர் ரொம்ப கான்சியஸாக கொடுக்க ஆரம்பித்தேன். புரிஞ்சுது. அப்புறம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இனி வரும் 3 வருடங்களில் தான் உன்னுடைய வாழ்க்கை அடங்கியுள்ளது அப்படின்னு. அதை பார்க்க வெறியேறும். அதுக்கான ஸ்கில் இருக்கா, தகுதி இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் செய்யணும், ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம், எப்படியாவது படிச்சிருவோம் அப்படின்னு. பட் அந்த வார்த்தைகள்லாம் பார்த்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வருது. யார் நல்லா படிப்பாங்களோ அவங்க கூடலாம் பேச ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நமக்கு அந்த கனெக்ஷனே இருக்காது. நல்லா படிக்கிற பசங்க கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஓகே. பட் எனக்கு மேத்லாம் நல்லா வருதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அப்பா மேக்ஸ் ப்ரொஃபஸர். சூப்பர். ஸோ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப டெப்த்தாக போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு நினச்சது இப்போ கம்பல்சன் இருக்கிறனால யார் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுப்பாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு டே இப்போ அந்த பயாலஜிக்கல் நேம்லாம் நான் வச்சுக்கிறீங்க, எப்படி வந்து இந்த நேம் நான் வச்சுக்கிறீங்க, இந்த ஃபார்முலா எப்படி நான் வச்சுக்கிறீங்க, இது எல்லாமே கேட்பேன். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆரம்பித்தேன். அண்ட் ஃப்ரம் தேர் அந்த ஜேர்னி எனக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. படிச்சுட்டா எப்படியும் அண்ணா யூனிவர்சிட்டி போயிடலாம், ஒரு லெவல் கிடைக்கும். இல்லாட்டி ஆமாம் என்கிட்ட சொன்னதே வந்து ஆனால் டாக்டர் ஆகணும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், 2 தான். ஓகே. டாக்டர் சீட் கிடச்சிச்சு. நான் அது விரும்பலை ஃபார் ஒன் சிம்பிள் ரீசன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் டிகிரி பண்ணணும், செட்டில் ஆகிறதுக்கு வருஷம் ஆயிரும். ஆமாம், உங்களை ஸ்பெஷலைசேஷன்லாம் எடுக்கணும். அதை வந்து இட் வில் டேக் லிட்டில் மோர் டைம். அதுக்கு பதில் பேசாமல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே 4வது வருஷம் படிச்சு முடிக்கும், வேலைக்கு போயிடலாம். எனக்கு வந்து இமீடியட்டாக நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணது.
ஸோ கவுன்சிலிங் அப்போ திருச்சி ஆர்இசியில் நடந்துச்சு. அப்போ வந்து சென்னையில் எம்ஐடின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நான் கவுன்சிலிங் போகிறப்ப தான் தெரியும். ஓகே, அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அங்கேருந்து அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் பேசணும், ஹூ ஹேஸ் திஸ் நாலேஜ். அவங்க வந்து சொன்னாங்க எம்ஐடி தைரியமாக எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கு சிவில் 2 ஆப்ஷன் இருந்து அதை எடுக்காமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த எம்ஐடி. அண்ட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி தட் ஐ சோஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆசம் ஆசம். ஸோ காலேஜில் உங்களுக்கு இருந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, ஆனால் அங்கேருந்து கிடைச்ச முக்கியமான டேக்அவேஸ் என்ன காலேஜில் இருந்து? சரி, எம்ஐடியில் படித்தது ஐ எம் சூப்பர் கிரேட்ஃபுல். எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. எம்ஐடி மாதிரி ஒரு காலேஜ் வேற யாருக்காவது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஈஸியும் இல்லை கிராக் பண்ணுறது. மேபி நான் வந்து அப்போ வந்து 290 சம்திங், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் நான் வரல, மோர் தென் 295 7 எனக்கு வந்து கட் ஆஃப் அந்த டைமில். ஸோ அந்த இது தட் வாஸ் நாட் ஈஸி, எல்லாராலையும் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அது எனக்கு லிவரேஜ் இருந்துச்சு. ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டாலே செட்டில்னு தெரியும். எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து 3rd இயர் படித்து முடிக்கிறப்பயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்துருவாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம். ஸோ நான் வந்து ஃபைனல் இயர் டே 1 போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலை இருந்துச்சு. ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று அண்ணா யூனிவர்சிட்டியோட அதுவும் எம்ஐடி கேம்பஸில் வந்து அஃபீஷியலாக சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இப்போ என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா, என்னுடைய முந்தின வருஷம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யாரோ அவங்க லிட்டரலி நான் தத்து எடுத்துக்கிற மாதிரி எடுப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போனது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுதான் அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பேட்ச். ஓகே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுடைய ஜூனியரை அவங்க வந்து அடாப்ட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்ஃபோடெக்கும் வந்துச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கைண்ட் ஆஃப் அவங்க வந்து ஒரு அனாதையை விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன இதில் அட்வான்டேஜ்னா, சீனியர்ஸ் வந்து அவங்களுடைய புக்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி நம்ம வந்து கற்றுக்கிட்டா வித்தவுட் அரியர்ஸ் பாஸ் பண்ண முடியும், இது மாதிரி பயங்கர சப்போர்ட். ஹாஸ்டலில் இருக்கிறனால ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் மாதிரி ஆகிடும். நிச்சயமா. இது வரைக்கும் நீங்கள் எம்ஐடின்னு சொல்லுங்கள், அடுத்த செகண்ட் சீனியர் இல்லை ஜூனியர் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் அதை தாண்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ், யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு வந்து கம்பல்சனே இல்லை, கிளாஸ் வந்து மினிமலாக அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும், நிறைய ஓடி கொடுப்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அட்லீஸ்ட் அங்கே. ஸோ வந்து நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அப்படியே டூர்ஸ் ஒரு 2-3 டூர் வந்து என்ன ஸ்டடி டூர்னு சொல்லுவோம், பட் அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த இனிஷியல் ஸ்பார்க் அங்கேருந்து தான் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து டிசைன் பண்ணுறது, இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, டூர் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தோம். கண்டிப்பாக அங்கே தானே டெலிகேஷன் இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். மோர் தென் தி டெலிகேஷன், ஓகே நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க நிறைய யோசிச்சு பாருங்க, நீங்க நிறைய இருக்கு ஆண்டர்பிரினர்ஸ், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜர்னி எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்ல டூர் இதுல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு டீ ஷர்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க. இனிஷியலா அங்க இருந்து ஆரம்பிக்கும், ஒரு சின்ன அந்த பிசினஸோட ஒரு டேஸ்ட் கிடைச்சிடும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவேன். காலேஜ்ல நீங்க டாப்பரா இல்ல டிராகனா? நான் டிராகன்னு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு கெத்துலாம் இல்லை. ஓகே, அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். எனக்கு வந்து ஒன்றும் பெரிய அந்த மாஸ்லாம் கிடையாது டெஃபினட்டா. ஸோ டிராகன் கிடையாது, ஓகே, டாப்பர் கிடையாது, டாப்பரும் கிடையாது. ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இந்த மிடில் பெஞ்சுன்னு கூட கிடையாது, உட்கார்றதுலாம் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருந்தோம். ஓகே, பட் என்னுடைய ப்ரொஃபஸர் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா இன்னமும் திட்டிட்டு இருப்பாரு, ஒன்று மேலே ஒன்று ராதாநகர் சைடு பார்த்த இடத்துல கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் பிவிஎஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு வந்து ஹி சூப்பர் க்ளோஸ். இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணப்ப சாரும் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே அப்படின்னா, டேய் உன்னை நம்பி உங்க வீட்டில் இருக்காங்க, அந்த அட்வைஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்கிற அந்த இடத்துல இல்லை. அவர் எதாவது சொன்னால் கலாய்ச்சி விடுவோம், பட் ஹி வாஸ் சூப்பர் கைண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இருந்த எல்லா இடத்துலையும் அதெல்லாம் தாண்டி வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்த ஒரு ஸ்டாஃப் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அது மாதிரி நிறைய குட் டீச்சர்ஸ் கிடைச்சது ஒரு பெரிய லக்குன்னே சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அண்ட் மீட்டிங் வித் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அதுவும் 2 வாட்டி, அதை பற்றி சொல்லுங்கள். அது பெரிய லக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, காலேஜில் வந்து ஃப்ளைட்டுன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஏரோநாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்ஐடியில் அது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சார் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. எனக்கு வந்து இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கு அதெல்லாம் நான் அப்போல்லாம் படித்ததெல்லாம் கிடையாது. பசங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு அப்துல் கலாம் சார்னா யாருன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறப்ப. ஓகே, அந்த ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான், ஓ இவ்வளோ பெரிய ஆளு நம்ம காலேஜில் படிச்சிருக்காங்க, லிட்டரலி எனக்கு அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து என் கூட சதீஷ்னு சொல்லி ஈரோட்ல இருந்து ஒரு பையன், அந்த பையன் வந்து சாரோட பெரிய ஃபேனு. விங்ஸ் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் வந்து அவன் தான் சொல்லி எனக்கு தெரியவே செய்யும். ஓகே,
அப்போ வந்து சொன்னதுக்கப்புறம் ஓ சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகலான்னு சொல்லி அவன் தான் என்னை கூப்பிட்டு போனான். லக்கிடி போய் பார்க்குறப்ப அட்வான்டேஜ் வந்து என்னென்னா லஞ்ச் டைமில் போகிறோம். அப்போ தான் சார் கேன்டீனுக்குள்ளே போகிறாங்க. அவர் கூடயே சேர்ந்து பேசிட்டே போகிறோம். வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்னு சொன்னால் டோன்ட் கால் மீ சார் கால் மீ சீனியர்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கூட 2 ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டி கிடச்சிச்சு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டைமு. செகண்ட் டைம் வந்து லைப்ரரி பக்கத்தில் இன்னொரு டைம் மீட் பண்ணோம். ஒரு 5-6 பேர் மட்டும் மீட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷன்லாம் இல்லை. பட் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ பேஷனேட்டாக இருந்தாங்க, எவ்வளோ ட்ரீம் இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து பிரசிடென்ட் அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அவர் பிரசிடென்ட் ஆன அந்த வீக் வந்து பயங்கர கொண்டாட்டமாக இருந்துச்சு காலேஜும். நம்ம சீனியர் வந்து சீனியர் அப்படிங்கிற ஒரு இது. அது இன்னொன்று வந்து என்னென்னா இவ்வளோ பெரிய ஆள் படித்தா அந்த காலேஜில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த இன்ஸ்டியூட் மேலேயும் பயங்கர மரியாதை வர ஆரம்பிக்கும். பயங்கர ஒரு மரியாதை இருக்கும். ஸோ எம்ஐடி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ஒரு சைடு, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியறதில்ல. இப்போ ஒரு பேசிக்கான ஒரு யூனிவர்சிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ட்ரீம் ஜாபை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பேயிங் ஹை பேயிங் ஜாபை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம்? ஓகே, சரி, நான் இன்னைக்கு ஜாப் பற்றி பேசணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். இப்போ நான் படித்த டைமில் இப்படிலாம் ஒரு ரோல் ஒன்று வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இப்போ சோஷியல் மீடியா மேனேஜர்னு ஒரு ரோல் வருமா அப்படின்னு தெரியாது. கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீமாக மாறும் அப்படிங்கிறது தெரியாது. சோஷியல் நெட்வொர்க்கு ஒன்று வரும் அப்படின்னா தெரியாது. ஏஐலாம் நம்ம வந்து நான் காலேஜ் படிச்சிருப்போ வெறும் தியரி சப்ஜெக்ட், சும்மா வந்து ஒரு ஒரு 3 கிரெடிட் 4 கிரெடிட் பேப்பர் எலக்டிவ்ல எடுத்துட்டு பாஸ் பண்ணுறது அதோட கான்டென்ட்லாம் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தனால கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருக்கும், ஐடிலையும் அது இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போல்லாம் சும்மா வந்து தியரியாக தான் இருந்துச்சு. 25 இயர்ஸ் வந்து லைன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளவு சேஞ்ச் நடந்துருக்கு. ஸோ இன்னைக்கு நான் பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இந்த கோயிங் டு ஜாபே ரீடிஃபைன் ஆயிருமோ அப்படிங்கிற அசம்ஷன் எனக்கு இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து எல்லாரும் ரெகுலர் ஜாபுக்கு போவாங்களா அப்படின்னு தெரியாது. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மூவி இண்டஸ்ட்ரி மாதிரி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கையில் என்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷன் இருக்கவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே என்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, நான் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இல்லை என்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, அதில் ஒரு பார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் தேவை. ஒருத்தர் வந்து லிங்க்டின் நல்லா கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா, நான் அவங்களை யோசிக்காம வந்து நான் கூப்பிட்டு அவங்க கூட நான் கொலாபரேட் பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டேன். ஒருத்தர் வந்து யூடியூப் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை, நான் போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னா நான் அவங்கள கூப்பிட்டுட்டு கொலாபரேட் பண்ணிக்கிடுவேன். ஆக்சுவலாக அவங்க இன்னொரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் இன்னொரு கம்பெனி இண்டிவிஜுவலாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை என்ன நம்பி ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட் கொலாபரேட்டிங் வித் எனிபடி. இதை யோசிச்சு பாருங்க, ஒரு மூவி இண்டஸ்ட்ரி மாதிரி இன்னைக்கு வந்து இவர் தான் ப்ரொடியூசரு, கிளைண்ட்டு, அவர் இதுதான் டேரக்டர்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நவ் ஐ ஹேவ் ஏ சாய்ஸ் டு செலக்ட் ஹூ எவர் ஐ வாண்ட். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுக்கிற மாதிரி I can have outsourced team to be part of that only. அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும், அந்த ப்ராஜெக்ட் மட்டும், அந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரப்ப கனெக்ட் ஆகிக்கலாம், ஒரு கொலாப் பண்ணிக்கலாம். இது மாதிரியான பாசிபிலிட்டி இன்னும் நிறைய வரலாம். ஸோ வந்து 50% ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எப்போ வேலை இருக்கோ அப்போ மட்டும் கூப்பிட்டு அனுப்பிக்கோங்க, ஸ்பெஷலிஸ்ட் ரோல் மட்டும் நான் ப்ளே பண்றேன், அதர்வைஸ் ஐ கேன் பி ஃப்ரீலான்சர் அப்படின்னு மாறலாம். ஸோ ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்றதை தாண்டி ஸ்கில் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று பர்சனலாக நானும் எம்ப்ளாயாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் விப்ரோ, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் நேச்சுரல்ஸ் இந்த ஒர்க்லாம் இருந்தனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் வந்து அதுலேயே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு தெரியாது நிறைய விஷயங்கள், நான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த நாலேஜும் இன்னொன்று அதுக்கான மைண்ட் செட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை. ஏன்னா சின்ன வயசில் வந்து நிறையா இது லாஸை பார்த்தனால எனக்கு ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கான்சியஸாக தாண்டி வர்றதுக்கு இட் டுக் மோர் டைம். கண்டிப்பாக. இன்னொன்று நாலேஜ் வந்து அப்போ அது ரொம்ப தேடி போகணும். சில புக்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் புக்ஸ் இருக்கும். யூடியூப்பில் அவ்வளோ கான்டென்ட்லாம் அப்போ இல்லை. நான் சொல்ல ஒரு 10-12 இயர்ஸ் பேக் கூட அவ்வளோ கான்டென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செமினார் வந்தால் கூட எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிறது கூட பயமாக இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் வந்து அப்போ இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், யார் எப்போ நினச்சாலும் நினைக்கிற இடத்துல இருந்து தே கேன் க்ரோ. ஓகே, ஸோ அதனால் ஜாப் ஓரியன்டாக யோசிக்கிறத தாண்டி ஸ்கில் ஓரியன்டாக யோசிச்சு கேன் தே பி ஆன் தேர் ஓன் அப்படிங்கிறதுல யோசிக்கலாம். இந்த ஜாப் டைனமிக்ஸ் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். நான் அகைன் இது ஒரு அசம்ஷனை தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்டையராக ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி மாறலாம். அது கம்பெனிக்கும் நல்லது, இண்டிவிஜுவலுக்கும் நல்லது. யார் நல்லா கற்றுக்குறாங்களோ, யார் நல்லா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அவங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பன்.
ரொம்ப ஃபேர் கேம்னு நான் சொல்றேன். இன்னைக்கு யார் நினைச்சாலும் they can play அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணலாம். மார்க்கெட் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபிளாட்னே சொல்லுவேன். ஓன்ட ஸ்கில் இருக்கா வா விளாடலாம் விளையாடலாம். கண்டிப்பா ஒரு ஃபேரான ஒரு கிரவுண்ட் இப்போ. நான் அது இன்னொரு வேலையும் பார்க்குறேன். என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் கிரியேட்டிங் தட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கோவிட் வாஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா. இன்னைக்கு வர ஏஐ இஸ் சச் ஆப்பர்ச்சுனிட்டி. போட்டாலும் அலி முதர்ந்து விளாடு. இப்போ உன்ட்ட ஸ்கில் இருக்கா? இப்போ எந்த ஒரு கம்பெனினாலும் இன்னைக்கு அடாப்ஷனுக்குள்ள வந்து ஆகணும்ல. இப்போ உன்ட்ட ஒரு ஸ்கில் இருக்கா? கம் ப்ரூவ் இட் டு மீ, நான் உன்னை வளர்த்து விடுறேன் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னைக்கு இப்போ எல்லாருமே இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர், அதாவது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அதோட அவேர்னஸ் நிறைய வருது. ஃப்ரீலான்சர்ஸ் மூலமாக ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. காலேஜ்ன்ற போதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஸ்டார்ட் அப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. வேர்சஸ் நிறைய இன்னும் பெரிய ஃபவுண்டர்ஸ் சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட ஒரு நல்ல ஒரு லெஜண்ட் கிட்ட போய் கொஞ்சம் வேலை கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்க. இது வர்சஸ் இதில் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ப்ளஸ் அண்ட் மைனஸ். அகைன் இட் ஆல் டிபெண்ட்ஸ் தான். ஓகே, இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அவே இதுதான் பெஸ்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ சிங்கிள் வே ஃபார் வின்னிங். ஓகே, தெர் ஆர் மல்டிபிள் வேஸ். நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரூட் தான் எடுக்கணும் இல்லை, தெர் ஆர் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். சில ரூட் எடுத்தேன்னா எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் மைட் டிலே. சில ரூட் எடுத்தால் சில ஃபாஸ்ட்டாக போக முடியும். எந்த ரூட் எடுக்கிறீங்க அதுதான் வந்து இங்கே கேம். ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்து பெரிய மென்டார்ஷிப் தேவைப்படாது. நீங்கள் காலேஜில் இருக்கப்பே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, முதல் 2 ப்ராஜெக்ட் ஹிட் ஆகிருக்கும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். நீங்கள் வந்து ட்ரெண்டில் அடாப்ட் ஆகிட்டு டக்குன்னு அங்கேருந்து பண்ணியிருக்கலாம். ஒரு சில இண்டஸ்ட்ரி விச் இன்வால்வ்ஸ் மோர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அஸ் எ பர்சனாக நானும் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படுது. அது மாதிரி இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் கோ அப்ளை ஃபார் சம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், ஆர் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணால் கூட பரவாயில்ல. வேலைக்கு போய் நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஜாப்ல இருந்தாலும் பரவாயில்ல. பட் அந்த இடத்துல நான் சொல்கிற சஜஷன் வந்து என்னென்னா, நீங்கள் காசே உங்களுக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் சிஓக்கில் டேரெக்டாக ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா அதை டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் சிகேகே சார்ட்ட ஒர்க் பண்ணப்போ நான் சார்ட்ட சொன்னது அதுதான், 1 இயர் நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் சொல்லிலாம் எத்தனை பேரால் அந்த ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் அவங்கள்ட்ட சொன்னது, சார் 1 இயர் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஐ கேன் பி பார்ட் ஆஃப் யுவர் டீம் அப்படின்னு சொல்லவும் நான் மார்க்கெட்டிங் டீமில் தான் ஒர்க் பண்ணேன். பட் அந்த 1 இயர் என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப், பட் இட் வாஸ் ஏ பெய்டு இன்டர்ன்ஷிப். எனக்கு கிடைச்ச சேலரி வந்து இட் வாஸ் நைஸ், அரௌண்ட் 1 lakh அப்போ கொடுத்தாங்க. பட் அது வந்து நான் இன்டர்ன்ஷிப்போட ஸ்டைஃபண்டாக தான் பார்த்தேனே தவிர்த்து நான் வந்து ஐ வாஸ் ட்ரீட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி தோ ஐ வாஸ் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபார் நேச்சுரல்ஸ். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்ன்ஷிப். டைரெக்டாக ஒரு சிஓ கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தி வே ஆஃப் திங்கிங் கம்ப்ளீட்டாக மாறும். ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க அணுகிற விதம் எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நாலேஜ் வந்து ஒன்லி வென் யூ ஆர் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அது கிடைக்கும். அது பக்கத்தில் கூடவே இருந்தால் தான் அது கூடவே கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் என்னென்னா இந்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாட்டை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு இருக்க சம்பளம் வந்து நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி கிடைக்கிற சம்பளம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் போடுற உழைப்பு என்னுடைய கேப்பபிலிட்டியை உயர்த்தி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அந்த லெவலுக்கு போகிறதுக்கான இன்றைக்கி எனக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காம இருக்கலாம். பட் அடுத்த ஷிஃப்ட்டில் அதை தாண்டி கூட அந்த போனஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நம்பினால ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் தி கம்பெனி, ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். ஸோ நான் எம்ப்ளாயி கிடையாது, அந்த இடத்துல இன்ட்ராப்ரனராக தான் இருக்கேன், பில்டிங் மை செல்ஃப். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு இன்ட்ராப்ரனராக இருக்கிறப்ப உங்களுக்கான மார்க்கெட் டிமாண்டும் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனே உங்களுக்கான டிமாண்ட் இருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ டோன்ட் பி அன் எம்ப்ளாயி ஃபார் தட் மேட்டர். கண்டிப்பாக. அண்ட் சில நேரங்களில் நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்லாம் தேவை அப்படின்னா ஒரு 2 years ஆர் 3 years ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது வில் கிவ் யூ அன் எக்ஸ்போஷர். அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் தான். ஸோ அவங்களுடைய துறையை சார்ந்து இது மாறுபடும். கண்டிப்பாக. அதனால தான் மேபி இந்த மேசோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. டிஃப்ரெண்டான ஒரு நிச்சயமா அண்ட் மோர் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க. எனக்கு மெசா மாடல் இட் செல்ஃப் இஸ் எ பிக் மாடல். ஏன்னா வந்து நீங்கள் 3 lakh 4 lakh பெர் இயர் பே பண்ணுற இடத்துல அரௌண்ட் 18-20 lakh நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஃபீ ஃபார் அன் இயர். கண்டிப்பா. பட் அந்த அளவுக்கு வேல்யூ வந்து ஸ்டாக் பண்ண முடியுதுல அவங்களால. கண்டிப்பாங்க. அண்ட் 100 பேர் அப்ளை பண்ணா தேர் செலக்ஷன் ரேஷியோ வந்து 15% லெஸ் தென் 15% தாங்க. 20 somewhere around 20. 18 hours work life Wipro with US trip. ஓகே, நீங்க நினைச்சா சிரிப்பா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருந்த பெரிய வாழ்க்கை.
என்னடா வாழ்க்கை இது. அதனாலதான் 2 நான் ஒண்ணா சொன்னேன். ஐயோ அது வந்து என்ன 18 மணி நேரம் இல்லையா லிட்டரலா 18 மணி நேரம் கம்பெனியில் 18 மணி நேரம் வேலை சொல்லலை. எனக்கு அந்த வேலை வரல, அதான் ஃபேக்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நான் கம்பெனியெல்லாம் வந்து குறைய சொல்ல மாட்டேன். இந்த தெய்வர் பே மாஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து சேலஞ்சே கிடையாது. நல்லா பண்ணோம்னா அப்ரைசல் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் ரியலி ஹாப்பி. ஆனால் 18 மணி நேரம் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, ஐ வாஸ் அசைன் டு யுவர் ப்ராஜெக்ட். நான் காலேஜில் ஒழுங்காக படிக்கல, சரியா? இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு யூ ஹேவ் டு பே தி ப்ரைஸ். கண்டிப்பா. காலேஜ்னா நம்ம ஜாலியாக இருந்துட்டோம், செஞ்சுட்டோம், சீனியர் சொன்னது மாதிரி பண்ணிட்டோம், அரியர் இல்லாமல் இருந்து வேலை கிடைச்சிடும், சொன்னதெல்லாம் பண்ணோம், படிக்க சொன்னாங்க அதை மட்டும் பண்ணல. எப்படி வேலை வாங்கணும் எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன தேவைப்பட்டுச்சோ அதை மட்டும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். டேட்டா சிஸ்டத்தில் இப்படி தான் கேட்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸும் டெக்னிக்கல் கொஸ்டின் ப்ரிப்பேர் ஆனாலே இன்டர்வியூ பாஸ் ஆயிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா. ஓகே, பட் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கே கோட் ஆரம்பிக்குது எங்கே போய் முடியுது அப்படின்னே தெரியல. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு அந்த ஃப்ளோவை கண்டுபிடிச்சு நம்ம ரெடி ஆகிறதுக்கே வந்து டேபிள் போனக்கப்புறம் தான் ப்ரெஷர் தெரியுது. ப்ரெஷர் தெரியுதோட தெரியல அப்படிங்கிறதே தெரியுது. எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, பட் அது வந்து ஒரு மாதிரி விட்டு போகலாம் முடியாது. நம்ம வந்து நிறைய நாள் வந்து வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனால் கமிட்மெண்ட் இருக்குது. நீங்கள் நான் தெரியும், அந்த இன்டர்வியூ பார்க்குற நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம். அவங்களுடைய கமிட்மெண்ட்டால் பிடிக்காத வேலை கூட அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, தே வுட் ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் சம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பாங்க சைடில். மேபி இது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு வழி இல்லை, நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்குது, இதுக்கான அமௌண்ட்டு இதுதான் சோர்ஸ். இந்த சோர்ஸையும் விடக்கூடாது, நம்ம ட்ரீமையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இங்கே சேலஞ்சே எது பிடிக்கும் அப்படின்னு தெரியாது, எனக்கு நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்னே தெரியாது. கண்டிப்பாக. அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கான பாதை இன்னமும் தள்ளி போகும். ஓகே, நீங்கள் இதில் போகலாமான்னு சொல்லி நிறையா விஷயங்களை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி அனலைஸ் பண்ணுறப்ப ஒரு இடத்துல உங்களுக்கு வாவ் இது போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு ஃபஸ்ட்டு படும். ஆனால் அதில் ஏர்னிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்குமோ அது கூட தெரியாது. உண்மை. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சைடு ஹசிலாக பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த சைடு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, இந்த 18 hours வந்து எனக்கு வந்து போனேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை கற்றுக்கிடலாம். ஸ்லோ லேர்னர் ஆகிட்டேன். ஏன்னா இந்த டொமைன் எனக்கு பிடிக்கல, அதனாலேயே வந்து என்ன பண்ணாலும் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஸோ அதனால் 18 hours பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சு தான் வேலை செஞ்சோம். அது 3-4 months கண்டினியூஸாக பண்ணேன், இன்க்ளூடிங் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். அது மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த சீசனில் வந்து அந்த மெஷினிஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன். லிட்ரலி என் தலையும் அப்படி தான் இருக்கும். என்னன்னா மண்டக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உள்ள ஏதோ லிக்விட் இருக்க மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. ரூமில் போய் படுத்தனா காலையில் பசங்க வந்து சன் மியூசிக்கில் பாட்டை போட்டு விட்ருவாங்க, தூக்கமும் இருக்காது. நீங்கள் தூங்காமல் இருக்கிறப்ப என்ன இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யூ வில் ஃபீல் தி ப்ரெஷர். அண்ட் இதில் நிறைய பேர் இதை தாக்கு பிடிக்க முடியாட்டி தே வில் கெட் இன் டு ஆங்ஸைட்டி ஆர் டிப்ரெஷன். கண்டிப்பாக. அப்போ வந்து இந்த டிப்ரெஷன் வந்து தாண்டதுக்கு ஐ ஹேட் தட் பர்பஸ். டே அவ்வளோ கடன் இருக்குது வீட்டில், இதெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கே ஆகாது, ஒரு அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சது தான். கண்டிப்பா. ஸோ விப்ரோ நீங்க குவிட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பா எம்இ தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்மா எதனால டிசைட்? அதெல்லாம் பிளான் இல்லை. நான் விப்ரோல இருந்ததே வந்து விப்ரோ காசுல யூஎஸ் போகணும் அப்படின்னு தான். சரியா, நான் லிட்டரலா வந்து பிறகு 4 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு டைம் வந்து விப்ரோ காசுல யூஎஸ் போயிட்டு வந்துடணும், அவ்வளோதான் எனக்கு தாட்டு. ஓகே, பட் எம்இ பண்றது இட் வாஸ் நாட் அன் இன்டென்ஷன். எனக்கு நான் வந்து டெக்னிக்கலா எனக்கு ஏற்கனவே பிடிக்கல அப்படின்னா நான் எம்இ எடுத்துக்கவே கூடாது ஆக்சுவலா. ஃபேர்லி. ஆமா. ஸோ வந்து எனக்கு தேவை வந்து 2 வருஷம் பிரேக். ஓகே, எனக்கு ஊர்ல இருக்கணும். என்ன பண்ணால் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்ததுல ஐ ஹேட் 2 ஆப்ஷன்ஸ், எம்இயா எம்பிஏவான்னு. எம்இ எடுத்தானா அதே காலேஜில் எப்படியும் வேலைக்கு போயிடலாம், நல்லா ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலே படிக்கிறப்ப வேலை செஞ்சுக்கலாம். ஆமாம். இன்னொன்று வந்து அந்த இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு எனக்கு. இன்டர்ன்ஷிப் சொல்ல மாட்டேன், அது என்ன டீச்சிங் அசிஸ்டன்ட் ரோல் கிடச்சிச்சு. ஸோ அந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து யூ கேன் டேக் கிளாஸஸ் ஃபார் பிஇ. ஏதாவது ஒரு 2 செஷன் எடுக்கலாம், 2 கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு அது ப்ராப்பராக அட்டெண்டன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருவாங்க, அதுக்கு பேவும் பண்ணுவாங்க. ஸோ வீட்டை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் என்னுடைய இது ஃபீஸை வந்து அட்லீஸ்ட் இதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு அப்பாட்ட போய் காசு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு ஒத்துக்கல. சரி, அதனால தான் டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் போயிட்டு அதை பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து 2 வருஷம் பிரேக்கும் ஆச்சு, வீட்டை டிபெண்ட் பண்ணல, எனக்கு சிந்திக்கிறதுக்கான டைம் நிறைய கிடச்சிச்சு. ஸோ தட் வாஸ் ஒன். நான் எடுத்ததில் ஒரு நல்ல மூவ். விப்ரோ குவிட் பண்ணதும் அந்த 2 வருஷம் எம்இ பண்ணதுமே வந்து எனக்கு பர்சனலாக நான் மோல்ட் ஆனது அந்த 2 வருஷத்தில் நிறைய மோல்ட் ஆனேன். சூப்பர். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்லா மோல்ட் ஆக்கின விஷயங்கள் லைக் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இன்ட்ராப்ரனர் நிறைய ரோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க which got you prepared for social league. அது அந்த இடத்துல இல்லை ஆக்சுவலாக. நான் வந்து அப்போ கூட வந்து அங்கே எம்இ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன சேவ் பண்ணிச்சானா அது எனக்கு டைம் கொடுத்துச்சு.
சேவ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா ஐ ஸ்டார்டட் டூயிங் 3-4 திங்ஸ் இன் பேரலல். மொதல் விஷயம் வந்து ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். ஓகே. அது வந்து ஐ ஸ்டார்டட் வித் ராபின் சர்மா இது அவர் வந்து தி கிரேட்னஸ் கைன்னு ஒரு புக்கில் இருந்து ஆரம்பித்தேன். அது நமக்கு ஏற்ற லாங்குவேஜ் மாதிரி இருந்துச்சு. 2 பக்கம் தான், எந்த பக்கம் ரேண்டமாக எடுத்தாலும் உங்களால் படிக்க முடியும். ஸோ தட் வாஸ் ஃபன். ஸோ புக் ரீடிங் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லா ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு புக்கெல்லாம் கேள்விப்பட்டேன். போயிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். லா ஆஃப் சக்ஸஸ் புக்கெலாம் வந்து படிக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. தமிழில் வந்து வெற்றி விதிகள்னு 3 பார்ட்டாக வந்துச்சு. ஒவ்வொரு பக்கமும் ஏதோ ரிசர்ச் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாப்டர் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் போனால் முதல் சாப்டர் என்ன படித்தோன்னு சொல்லி அந்த கண்டினியூட்டி கூட சில நேரங்கள் இருக்காது. இன்றைக்கும் அந்த புக்கு வந்து ரிலவெண்ட். ஆக்சுவலாக நிறைய வெற்றியாளர்களை சந்தித்து அவங்களுடைய ஃபார்முலாவை தான் அந்த ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் சக்ஸஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் புக்ஸு, இன்க்ளூடிங் ரசல் பன்சன் இன்னைக்கு வரைக்கும் அந்த புக்கை வந்து நெப்போலியன் ஹில்லோட அந்த புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டொமைன் அதெல்லாம் ஃபண்டமெண்டல் மாதிரி நம்ம ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we can build on top of it. அது டெக்னிக்கலாக இருக்குமா, இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்குமானா டெக்னிக்கலாக இருக்காது. இன்னைக்கு ரிலவெண்ட்டாக எஸ், அதில் சொன்ன சில எக்ஸாம்பிள்ஸ் வேணால் ரிலவெண்ட்டாக இருக்கலாம் இன்னைக்கு. பட் இன்னைக்கு இருக்கிறத விட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு புக்கு தான் அது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது, யூ ஹேட் டேக்கிங் கேர் ஆஃப் அட்மிஷன்ஸ், நிறைய ரோல்ஸ் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. உங்களோட வேலை இதுதான் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நிறைய வேலை கற்றுக்கிட்டனால தான் நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ரோலுக்கே ப்ரிப்பேர் ஆனீங்க. நிச்சயமா. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணீங்க? ஸோ இப்போ வந்து எம்இ பண்ணியாச்சு, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து நாயகி ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லி ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. அவங்க வந்து தே ஹேட் ஏ காலேஜ், ஓகே, ஆர்விசின்னு ஒரு காலேஜ். அந்த சேர்மன் வந்து ஒரு சூப்பரான டைப். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னா ஹி வில் ஆல்சோ கிவ் யூ ஃப்ரீடம், ஸ்பேஸ். பயங்கரமான அந்த அது வந்து சூப்பர் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம், கேசவன் சாருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களை ஒருத்தர் நம்புறாங்க அப்படின்னா யூ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ப்ரூவ் தட் அவங்க வச்சிருக்க நம்பிக்கை ரைட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அதுக்கு ஃபிட் இல்லைன்னு இருந்தா கூட நம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிச்சயமா வில் கோ ஃபார் இட். ஆமா, ப்ரிப்பேர் ஆயிடும். விப்ரோல இருந்தப்ப எனக்கு பிரச்சனை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும், பண்ண தெரியாது. இங்கே எனக்கு பெரிய அட்வான்டேஜ், என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும், சூப்பராக பண்ண தெரியும். ஓகே, இப்போ பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க எதிர்பார்ப்பை தாண்டுற அளவுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஒரு காலேஜ், அது என் காலேஜ் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுடைய எஃபர்ட்டும் போட முடிஞ்சிச்சு. ஒரு தாட் இருக்குது, இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டும் அங்கங்கே பார்க்க முடிகிறப்ப தட் வாஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல். அதனால சொன்னேன், இன்ட்ராப்ரனராக இருப்போம். என்ன இவ்வளோ அதோட சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம குரோ ஆக மாட்டோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எப்பவும் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க, ஃபவுண்டர்ஸ் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா நல்லா யூஸ் பண்ணிக்கணும்ட்டு. ஸோ இப்போ இருக்க பசங்க அந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் கூட சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி அதை பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும் கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஈகோ கழட்டி வச்சுட்டு போயிட்டு வேலை செய்யணும். ஓகே, சில நேரங்களில் வந்து 2 விஷயம், அவங்களுடைய ஏஜ் வித்தியாசம் இருக்கலாம், சில இடத்துல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று, நம்ம இன்னைக்கு புது ட்ரெண்டில் இருப்பாங்க, நம்ம பசங்க வந்து நல்லா புதுசாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபயர் பிராண்ட்ஸ் தான் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போகணும்னு பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற ரியாலிட்டி வேற, நம்ம கற்றுக்கிட்டு வந்தது வேற. கண்டிப்பாக நம்மள்ட்ட வேகம் இருக்கும், அவங்கள்ட்ட எந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விவேகம் இருக்கும். இது ரெண்டுமே ஒரு ட்ரேட் ஆஃப். ஸோ எந்த இடத்துல அந்த ட்ரேட் ஆஃப் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ வந்து ஈகோ கழட்டி வச்சுட்டு போனோம் அப்படின்னா, ஓப்பன் மைண்டடாக போனோம் அப்படின்னா, அதை என்ன பாட்டிலில் இருக்கிறத எம்டி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜை பண்ணுறப்ப சீக்கிரம் ஸ்கேல் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது, டோன்ட் ஒர்க் ஜஸ்ட் ஃபார் சேலரி. வாட் எவர் இஸ் பீங் ப்ரொவைடட் ஃபார் யூ, அதெல்லாம் வந்து இஸ் நத்திங் ஆக்சுவலாக ஃபார் தி பர்சன் யூ ஆர் கோயிங் டு பிகம் இருக்குல்ல. உள்ளே மாறாமல் வெளியே எதுவும் மாறாது. உள்ளே மாறணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஹேவ் தட் கனெக்ஷன். ஸோ ரெண்டாவது, இன்னமும் சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஐ காம்ப்ரமைஸ் ஆன் சர்டன் திங்ஸ். என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய ரெகுலர் பில்லிங்கில் நான் போக மாட்டேன். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிற லாபத்தோட அந்த பர்சன் கூட ட்ராவல் பண்ணுறோட அட்வான்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்லாம் போவேன் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், மோர் தென் தி அமௌண்ட் ஆஃப் மணி தட் வி ஆர் கோயிங் டு ஏர்ன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஈகோ இல்லாமல் போகிறதும்,
அங்கே போகிறப்ப அவங்க கூட எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். டோன்ட் லுக் ஃபார் ஜஸ்ட் சேலரி அண்ட் ஒர்க் ஃபார் எக்ஸ்டெண்டட் டைம். அவர் கூட எவ்வளோ தூரம் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுங்கள். ஆஸ்க் கொஸ்டின்ஸு. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு வாலண்டியர் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிஓ ஏதாவது ஒரு இடத்துல பேச போகிறாருன்னு தெரிஞ்சுன்னா, சார் கேன் ஐ அக்கம்பெனி வித் யூ அப்படின்னு கேட்டு போகலாம். யூ கேன் மேக் நியூ கனெக்ஷன்ஸ் அந்த இடத்துல. கண்டிப்பாக. நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னது, என்னங்க 8 hours தான் ஜாப், நான் 12 hours 13 hours என் கூடயே வச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் ஒரு 2 months கழிச்சு அவரே ஓப்பன் அப் பண்ணாரு. ஆனால் 8 hours வரைக்கும் ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி தெரியுதாருன்னா, அந்த 10th hour அப்புறம் அவர் பேசுறப்ப தான் வந்து அந்த க்ளோஸா அந்த கோரான கான்செப்ட்ஸ் எல்லாம் அவரையும் மறந்து வருது வெளியே. அப்ப என்னால அதை கிராப் பண்ணிக்க முடியுது. உண்மைதான்ப்பா. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மேபி இப்போ 9 o'clock 10 o'clock அவங்க ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா until 3-4 வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க்கில் ட்ராக் ஆயிரும், ஜாமாக இருக்கும். ஆமாம். ஒரு 5:30-6 மணி நேரத்துக்கு 6 மணிக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அந்நேரம் வந்து யார் ஆஃபீஸ்லேருந்து இரவு என்ன கிளம்பலையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த எம்ப்ளாயியோடைய ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்ட் ஆகிக்கிறதுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அது எய்தர் வே வின் வின் தான். கண்டிப்பாக. ஸோ இங்கேருந்து நீங்கள் சிகேகே சார்ட்ட போகிறீங்க. ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட்டாக சிகேகே சார் கூட போனது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்சிடென்ட் தான். ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க்குக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவன் ஃபைன் டே வந்து நான் இந்த இதை ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன், புக் ரீட் பண்ணிட்டு இருந்தேன், வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன்னு சொன்னால அந்த டைம் வந்து உன்னால் முடியும் ப்ரோக்ராம், தட் வாஸ் கேம் சேஞ்சர். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிகேஆர் சாரோட இன்டர்வியூ தான். அதில் பார்த்தேன், யாரா இது ஒரு 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 சின்ன ஊர்லேருந்து கடலூர்லேருந்து இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து இவ்வளோ பெரிய எம்பையர் வச்சுருக்காரு, இவரை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட இன்டர்வியூஸ் ஃபுல்லாக பார்க்குறேன். அவருடைய ஆர்டிக்கல் என்னென்ன இருக்கோ ஃபுல்லாக பார்க்குறப்ப அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியே ஆந்திரப்ரனர் ஃபேமிலி. அவங்க அப்பா ஆந்திரப்ரனர், அவங்க கூட பிறந்த 4 அண்ணன் தம்பிகள் எல்லாருமே ஆந்திரப்ரனர். ஒரு வீட்டில் இத்தனை பேர் ஆந்திரப்ரனர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றுமே பிராண்டு. வெல்வெட் பிராண்டு, சிக் பிராண்டு, நேச்சுரல்ஸ் பிராண்டு. அந்த சைடு வந்து கெவின் கேர் ஒரு பெரிய பிராண்டு. என்ன இவ்வளோ பெரிய இது இருக்கு, இது கூட இவங்க கூட எல்லாம் இருந்தோம்னா நம்ம வந்து வி கேன் க்ரோ பெட்டர் அப்படிங்கிற ஒரு தாட்டு. இவங்களை போயிட்டு கனெக்ட் பண்ணணும்னு ஆசை அந்த இன்டர்வியூவில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சிகேஆர் சார் எழுதுன ஒரு புக்கு மூளைதனம் அப்படின்னு ஒரு புக்கு, வெறுங்கையில் முனம் போடுறது தான் அது. அதோட என்டையர் கான்செப்ட் வந்து அதுதான். ஸோ அந்த புக்கை வந்து வாங்கி படிக்கிறேன், இன்னமும் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். யாரெல்லாம் இவங்க ஆன்லைனில் இருக்காங்கன்னு பார்த்தா சிகேகே சார் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தார். ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு டேரெக்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். சார் நீங்களும் உங்கள் அண்ணனும் எனக்கு இன்ஸ்பிரேஷனு, எனக்கு வந்து நான் உங்களை பார்க்கணும், பேசுகிறதுக்கு என்கிட்ட அஜெண்டாலாம் இல்லை, பட் வந்து பார்க்கணுன்னு தோணுது, கேன் யூ கிவ் அப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. அப்போ நான் சிவகாசியில் இருக்கேன், அடுத்த 5 நாள் நான் சென்னையில் இருக்க போகிறேன், நீங்கள் எந்த டேட் சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்துடுறேன் அப்படின்னு. மீட் மீ ஆன் வென்ஸ்டே அப்படின்னு போட்டார். அவரோட நம்பரும் கொடுத்துட்டாரு. வென்ஸ்டே காலையில் 6 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், சார் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க, எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் நம்பர் கொடுத்து 11 o'clock அப்போ கோட்டூர்புரத்தில் இருந்துச்சு அவங்களுடைய ஆஃபீஸு, அண்ணா லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில். போனேன், ஒரு 1/2 hour டைம். நான் போகிறப்ப சுதர்சனும் கூட போயிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ சென்னையில் தான் சுதர் இருந்தனால கூப்பிட்டு வந்துட்டேன். போனோம். அந்த 1/2 hour வாஸ் பியூட்டிஃபுல் டைம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ஸ்பார்க்கை மொத்தமாக கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ தானே பார்த்துக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும், லிட்ரலி அந்த மாதிரி ஸ்பார்க் தான். நீ வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது, இவங்க பண்ணல அவங்க பண்ணல, உன் ஃபேமிலியில் நான் வந்து நீ பேக்கப் இல்லை அதெல்லாம் சொல்லவே முடியாது. நீ நினச்சா உன் லைஃப்பை மாற்றலாம். பி ரிச், பி ஹாப்பி, லேர்ன் மோர், ஏர்ன் மோர். இதுக்கு ரிலேட்டடான செகண்ட் வேல்யூ. ஆமாம், இது டக்குன்னு சொல்கிறாரு. இந்த 4-5 விஷயத்த டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இது வந்து 2014 மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. 2015 வேலையை விட்டுட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக அதுக்கான முக்கியமான தாட் வந்து, ஏன்னா நீ வந்து வெறும் எம்ப்ளாயாக இருந்தால் யூ கேன் நெவர் க்ரோ பிகர் அப்படிங்கிற மாதிரி. சென்னை வந்தப்போ வந்து நான் சைடு ஹசிலாக தான் சோசியல் லீகில் ஆரம்பித்தேன். அப்போ சார் கூப்பிட்டு தான் வந்து என்னோடய இதில் மார்க்கெட்டிங் ஹெட் ஆகிக்கோ அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ப்ரிப்பேர்டாக இல்லை, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரேன், ப்ரிப்பேர் ஆகிறது இன்றைக்கி ஆந்தி கூட ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி 4th டைம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஐ காட் இன் டு நேச்சுரல் ரிசோர்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட். அப்போ சொன்னேன், நான் ஏற்கனவே சோசியல் லீகில் பண்ணிகிட்டு இருக்கேன், அது நீ சைடில் பண்ணிக்கோ, அஸ் லாங் அஸ் உன்னுடைய ஜாப் வந்து இங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, அது நீ வந்து சைடில் கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ சுதர் வாஸ் ரன்னிங் சோசியல் லீகல் பேரலி அந்த டைமில். சூப்பர். ஸோ ஐ வாஸ் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் சிகேகே ஆல்சோ கேவ் ஸோ மச் ஆஃப் இன்புட் ஃபார் சோசியல் லீகல். பயங்கரம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பெரிய லக்கு. சச் அ டவுன் டு அர்த் பர்சன். நான் எனக்கும் அவர் கூட பாட்காஸ்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நீங்க சொல்ற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவரோட ஸ்டோரி படிக்கவே நமக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அது வந்து ஒரு க்ளோசர் சர்க்கிள் இருந்து மோர் ஆஃப் அன் ஃபேமிலி, எனக்கு வந்து மென்டார், ஃப்ரெண்டு,
ஒரு ஏதாவது ஒன்றுனா நான் ஃபஸ்ட்டு ஆள்கிட்ட போயிட்டு தேங்க் பண்ணுறது அவர் தான், கேள்வி கேட்குறது அவர்கிட்ட தான் கேட்பேன் ஆக்சுவலாக. ஸோ ஐம் ஸோ கிளாட் டு ஹேவ் எ மென்டர் லைக் ஹிம். கண்டிப்பாக. ஸோ சோஷியல் லீகில் அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த 1 year கழிச்சு when you came out, என்ன ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்க? வாட் வர் யூ டூயிங்? ஓகே, ஏற்கனவே சோஷியல் லீகில் இருந்தப்போ இது பிராண்ட் அவேர்னஸ் தான் இனிஷியலாக பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஈவெண்ட்ஸ் கூட டைப் பண்ணியிருந்தோம். இப்போ சென்னை ஃபேஷன் வீக்கு, ஃபேஷன் ப்ரீமியர் வீக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து பிராண்ட் அவதாருடைய ஹேம்சந்திரன் தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்ட் அப் சிங்கம்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட். செம. ஓகே, ஸோ வந்து இட் ஹேப்பன் வந்து நான் கம்பெனி ஆரம்பிச்சது வந்து முக்கியமான காரணம் ஹேம்னே சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் யார்கிட்ட இருந்து வருது அதானே. கண்டிப்பாக. பிஃபோர் ஈவன் யூ ட்ரஸ்டட் ஹிம். நான் உங்களை ஆன்லைனில் பார்த்துருக்கேன், நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஈவெண்ட் எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஹேம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு. ஸோ அப்போ இருந்தே வந்து ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம், வாக்கின் கொண்டு வந்தோம், நிறையா பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். அப்படியே ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் லீட் ஜென்ரேஷன் இருந்து ஆரம்பித்தோம். அப்படியே பர்ஃபெக்ட். ஆமாம். ஸோ லீட் ஜென்ரேஷன் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஸோ கரெக்டான கான்டென்ட்டு. அப்போ சேட்ஜிபிலாம் கிடையாது. ஆமாம். ஸோ டிசைனர் டீமே ஒரு இமீடியட்டாக சொன்னால் வராது. வி ஹேவ் டு கோ ஸ்பீக் வித் தம், கான்செப்ட் சொல்லி செய்யணும். இன்னைக்கு வந்து ஒரு கேக் வாக் ஆயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த பிராண்டுக்கு அந்த கான்செப்ட் சொல்லணும், அந்த கலர் மாற்றக்கூடாது. கேன்வா சேட்ஜிபிடி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. அன்னைக்கு வந்து வி ஹேவ் டு ஹேவ் எ டிஸ்கஷன். எனக்கு வந்து ஒரு கான்டென்ட் ரைட்டர் ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக் தெரிஞ்ச ஒருத்தர், கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு டிசைனர், 3 பேர் இருந்தால் தான் ஒரு மினிமலுக்கு ஒரு குட்டி ஏஜென்சி ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ வி ஸ்டார்டட் வித் லீட் ஜென்ரேஷன் அண்ட் எவென்ச்சுவலி வி ஸ்டார்டட் வித் கன்வர்சன் கேம்பெயின்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நேச்சுரல்ஸ் விட்டு வெளியே வரப்போ சார்ட்ட சொன்னேன். அப்பயே சொன்னார், வேலைக்கு போகிறேன்னா சொல்லு, அதோட ஜாஸ்தியாக என்னால் பே பண்ண முடியும், அது பிரச்சனையே கிடையாது. நீ ஓனாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஐம் நாட் கோயிங் டு ஸ்டாப் யூ அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து அப்போ வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி விட்டது சார் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. மனசில் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு மனசுல இருக்கும், நீ நல்லா பண்ணணும்னு இருக்கும். இல்ல ஐ மீன் அந்த ஒரு உள்ள ஒண்ணு வச்சு வெளியே வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா எப்படியாவது பாக்குற எல்லாத்தையும் டச் பண்ணணும் அவங்க லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டெஃபினட்டா. ஸோ நீங்க சோலோவா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க கிராஜுவலா வந்துட்டு இருக்கும்போது நான் இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறது வந்து டீம் பில்டிங் தனியா இருக்கு. வளர்ந்தக்கப்புறம் சேர்றது ஓகே, பட் தனியா நீங்க எப்படி டீம் பில்ட் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தது? எனக்கு தெரியல, சேலஞ்சஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கு. ஓகே, நம்ம சேலஞ்சு ப்ராப்ளம்னு பார்த்தா நமக்கு க்ரோத்தே இருக்காது. அண்டு சில இடர்பாடுகள் இல்லாமல் க்ரோத் அமைகிறதே இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, நீ வந்து ஒருத்தன் காமி, உனக்கு இந்த கதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் யூனிவர்ஸ் கூட வச்சுருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பே அதுதான். ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா பை டிஃபால்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாமே, வீடியோ கேம் மாதிரி. உனக்கு இந்த சேலஞ்ச் வந்துச்சு, அதை தாண்டிட்டனா ஒரு கோல்டு காயின் உனக்கு கிடைக்கும், இது தாண்டிட்டனா அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த மாதிரி தான் அதை பார்க்குறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருந்தேன். நான் வந்து லிங்க்டின்லையோ ஆஃப்லைட் இன்ஸ்டாகிராம் லிவரேஜ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. பட் இனிஷியலாக வந்து ஒன்லி ஃபேஸ்புக் தான். ஆல் தி ட்ரஸ்ட் ஐ ஹவ் கெயின்டு, ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹவ் கெயின்டு ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேஸ்புக், பை பீயிங் கண்டினியூஸாக அதில் ஆக்டிவாக இருந்தனால மட்டும்தான். அப்போ வந்து ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டாலே எல்லாருமே டேக் பண்ணிடுவாங்க. ஸோ நோன் ரெஃபரன்சஸில் இருந்து தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்லாம் எனக்கு கிடைச்சாங்க. ஆக்சுவலாக அந்த டீம் அப்படி தான் நம்ம பில்ட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நிறைய நண்பர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டு வருவாங்க. ஒரு குட்டி இன்டர்வியூ வச்சுட்டு அந்த எனர்ஜியை தான் நம்ம சென்ஸ் பண்ணுறோம். நல்ல எனர்ஜி அப்படின்னா we can travel with them அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரைட். அண்ட் அதே மாதிரி அந்த டைமில் ஃபினான்சஸ்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். சர்வைவலா எக்ஸ்பான்ஷனா? சர்வைவல் தான் ஃபஸ்ட்டு. டெஃபினட்டாக சர்வைவல் தான் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பென்ஷனை பற்றி யோசிக்கிறோம். அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக பையனை பார்க்கணும், வாஸ் ஏ கிட் அந்த டைமில். ஓகே, ஸோ ஒரு சொந்தமாக வீடு கூட இருக்காது, பைக்கு தான் வச்சுட்டு இருப்போம். லைஃப் ஸ்டைல் ஒன்றும் பெரிய லைஃப் ஸ்டைல் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து மந்த் ஆன் மந்த்து பேசிக் கமிட்மெண்ட்டை மீட் பண்ணணும்னா கிடைச்ச ப்ராஜெக்ட்லாம் எடுத்து போட்டுட்டு ஏதாவது ஒரு இதில் முடிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த சர்வைவல் மோடில் இருந்தனால தான் நிறைய பிரச்சனைகளும். என்ன அப்படின்னா, கிளைண்ட் எடுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் வந்து எல்லா கிளைண்ட்டையும் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். நாட் எவ்ரிபடி ஆர் யுவர் கிளைண்ட். இனிஷியலாக வந்து ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் டொமைனில் ஆப்ரேட் பண்ணலாம். எல்லா டொமைன்லையும் ஒருத்தரால் ஆப்ரேட் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஸோ நான் இனிஷியலாக பண்ண தப்பு வந்து அந்த தப்பு தான். ஸோ எல்லா கிளைண்ட்டையும் எடுத்தது வந்து ஃபார் தி சர்வைவல், சேலரி போடணும் செய்யணும் அப்படின்னு எடுத்தோம். பட் அது கொஞ்சம் குயிக்காகவே அந்த தவறை திருத்திக்கிட்டோம். எல்லாரும் கூட ஒர்க் பண்ண முடியாது, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அப்படின்னு. எல்லாரும் கூட ஒர்க் பண்ணதில் அட்வான்டேஜ், இப்படிலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம மீட் பண்ணுறப்ப கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணுறப்ப எதுக்குள்ளே நான் ஒர்க் பண்ண போகிறேன் எல்லாமே பண்ணனால
நான் ஃபேஸ்புக் ஆட் என்னால் ரன் பண்ண தெரியும், இதுக்கு வெப்சைட் இருந்தால் பண்ணலாம், இதுக்கு லேர்னிங் பேஜ் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற இன்டர் ரிலேட்டட் என்னென்ன நீட் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிற ஆரம்பிச்சு அதுலேயும் நம்ம வந்து நாலேஜ் வச்சுக்கிட்டோம். ஸோ என்னுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் இல்லை ஃபேஸ்புக் கன்வர்ஷன் அலாங் வித் ஆட்டோமேஷன், இது என்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டேன். ஒரு பண்டில் கிடைச்சிருச்சு. இப்போ என்கிட்ட வந்து எஸ்இஓக்கு வருவாங்க, எஸ்இஓ நான் பண்ண மாட்டேன், அதுக்கு யாராவது ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க எடுப்பாங்க. இது வந்து இனிஷியல் டேஸில். இப்போ வந்து என்னன்னா கான்டெக்ஸ்டுவலாக யோசிக்க தெரியணும். நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுற மாதிரி டெக்னாலஜி ட்ரெண்ட் மாறுறப்ப நம்மளும் அடாப்ட் ஆகணும். என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா நான் இந்த செக்மெண்ட் தான் நான் ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது பி எ ஜென்ரலிஸ்ட் டு ஸ்டார்ட் வித், பிகம் எ ஸ்பெஷலிஸ்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஜென்ரலிஸ்டாக இருக்கிறப்ப என்ன அட்வான்டேஜ்னா ஒய்டு நாலேஜ் கிடைக்கும். ஸ்பெஷலிஸ்டாக போகிறப்ப யூ வில் பிகம் தி மார்க்கெட் லீடர் ஒன்று, அண்ட் உங்களுக்கு வந்து ஹை கிளைண்ட்டு ஹை பேயிங் கிளைண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிகாஸ் தே வேல்யூ யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ ஃப்ரெஷராக இருக்கும் அப்படின்னா ப்ளே தி ஜென்ரலிஸ்ட் ரோல் ஃபார் 1 or 2 years. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் எது அவங்களுக்கு பிடிக்குது, ரிசல்ட் வருதுன்னு தெரியும். ஃப்ரம் தேர் தே கேன் பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட். எது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கே அந்த டைம் எடுக்கும். ஆகும், டெஃபினட்டாக ஆகும். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. ஒரு கம்பெனி வந்து எப்படி எனக்கு இவங்க தான் ஒரு கரெக்டான டிஜிட்டல் பார்ட்னர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றது, இல்ல அவங்களே ஒரு சின்னதாக இன்னொரு டீமே பில்ட் பண்ணிக்கிறது நல்லதா? சரி, இன்னைக்கு இதில் வந்து ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் 2 விஷயம். உங்கள்கிட்ட ஒரு பேயிங் கெப்பாசிட்டி இருக்கு, நல்லா மணி ஏற்கனவே மேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோ ஃபார் அன் இன்டர்னல் டீம். நீங்கள் வந்து ஒரு சோலோப்னராக இருக்கீங்க, ஒரு 3-4 பேர் தான் உங்களுடைய டீமில் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக திங்க் அபவுட் ஹைரிங் ஏ ஃப்ரீலான்சர் ஆர் ஆன் ஏஜென்சி. ஏஜென்சி போனீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு ஃப்ரீலான்சர் கூட இனிஷியலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எது கரெக்டான ஏஜென்சி அப்படின்னா அஸ் லாங் அஸ் தி பிஸ்னஸ் ஆர் தி இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர், இந்த சோலோப்ரனருக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அது டிமாண்ட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா he will find the right partner. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல அவங்களுக்கே இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கிறனால they have to depend on somebody. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. 1 or 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்காது. உடனே ஸ்டாப் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியல. ஆமா, எக்ஸாக்ட்டா நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா it will be better. So more than ஒரு ஏஜென்சி வரதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தி ஏஜென்சி ஆர் தி ஃப்ரீலான்சர், அது அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நல்லது. எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏஜென்சி இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தயாராக வேண்டிய சூழல்ல தான் இருக்காங்க. எப்படி தயாராகலாம்? மேபி ஒரு D2C பிராண்டு, நான் வந்து என் பொருளோட விலையே 500 ரூபா தான். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சேலில் ஐ வில் நெவர் மேக் ப்ராஃபிட். வந்த கஸ்டமர் ஒரு 2வது டைம் 3வது டைம் வந்தால் தான் பிரேக் ஈவன் ஆகும், 4வது டைம்ல இருந்தால் ப்ராஃபிட் வரப்போகுது. இதுக்கு இந்த பிஸ்னஸ் ஓனர் ரெடியா அப்படிங்கிறத டிஜிட்டல் டீம் வந்து இவங்களை எஜுகேட் பண்ணி இப்படி தான் அது நடக்க போகுது அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணிட்டாங்கன்னா they will be also aware. ஸோ மென்டலி they will have that preparation. அதுக்கப்புறம் வர வேண்டாம் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். இதே மாதிரி தான் அந்த வெபினார்ஸ் பண்ணுறதும். எல்லா வெபினாரும் ஹிட்டு கொடுக்குமானா ஹிட்டு கொடுக்காது. ஸோ அதில் எத்தனை பேர் இது அப்ளை பண்ணுவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் கன்வெர்ட் ஆவாங்க, இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸல் சீட்லேயே ஒர்க் ஆகாட்டி ரியல் டைமில் ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த சோலோப்ரனர், கண்டிப்பாக டெலிகேஷனு டீம் பில்டிங் இருந்தால் தான் க்ரோத், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதே பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் வந்து எனக்கு இவ்வளோ தான்ப்பா இருக்குது அப்படின்னா அந்த சோலோப்ரனர் ஸ்டேஜ்லேருந்து அவங்க எவ்வளோ ஸ்டேஜ் தான் ஹேண்டில் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதுனாங்க, இப்போ வெப்சைட் இருந்தால் போதுனாங்க, SEO இருந்தால் போதுனாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபவுண்டராக அவர் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சோலோப்ரனர் ஸ்டேஜ்ல இருந்து ஃபினான்சஸும் ஒரு அளவு தான் இருக்கு அப்படின்னா எப்படி அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறது? இனிஷியலா வந்து நம்மள்ட்ட பணம் இருக்காது தான். ஓகே, அன்டில் வி க்ரோ மேபி முதல் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வந்து டிபெண்டிங் ஆன் தி இண்டஸ்ட்ரி அது மாறுபடும். கண்டிப்பா. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, நான் அதை பார்க்குறதா உட்காந்து வந்து ஆன்லைன்ல நான் வீடியோ போடுறதா இல்லாட்டி என் பிராண்டுக்கான வீடியோ போடுறதா, அந்த இடத்துல வந்து they have to hire somebody தான். கண்டிப்பா. see rather than hiring a full time team, அதுக்கு உங்களுக்கு பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் hire some freelancers. இன்னைக்கு வந்து காலேஜ் படிக்கிற பசங்க அவ்வளவு டெக்னிக்கலா அவ்வளவு நாலேஜ் வச்சிருக்காங்க. உண்மை. ஓகே, அவங்க வந்து கேமரா ஆப்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல தி கைண்ட் ஆஃப் எடிட்ஸ் தட் they make, தி கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் they tell, அவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து டெஃபினட்டா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஜென்ரேஷன் கேப்பே இருக்கு. கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து ஒரு 35 years old அப்படின்னா hire somebody who is 20-21 fresh out of காலேஜ்ல இருந்து வர்றவங்க. they come with lot of ideas. அவங்களுக்கு என்ன தேவைன்னா என் ஐடியாவை அப்ரிசியேட் பண்ற ஒரு தளம் தேவை. கண்டிப்பா. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு பே. அந்த ஏஜென்சி லெவலில் அவங்க இனிஷியலாக பே பண்ண தேவையில்ல. பட் ஃப்ரெஷரா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் அவங்களும் காமிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க.
அப்படி வர்றப்ப அது ஒர்க் ஆகுது அப்படின்னா பே மோர். அது வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்குறீங்கன்னா இப்போ தம்பி ஒன்னால தான் அது நடந்துச்சு, யூ டிசர்வ் இட் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. ஸோ அப்படி வந்து ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் மேக் தம் அஸ் யுவர் எக்ஸ்டர்னல் டீம் இனிஷியலா. ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஹையர் தம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஹையர் பண்ணுங்க, இல்லாட்டி அவங்கள வச்சு ஒரு டீமை ரெடி பண்ணி சொல்லி அவங்கள அதை மானிட்டர் பண்ண சொல்லலாம். இங்கே என்ன தேவை அப்படின்னா தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ரூலிங்க. நீங்கள் வந்து எடுத்து டீமை ரெடி பண்ணி அதுக்கு அவங்களே ட்ரெயின் பண்ண சொல்றப்ப ஒரு கொலாபரேஷன் அந்த இடத்துல நடக்குது. கண்டிப்பா என்னோட பிராண்ட் ஆரம்பத்திலிருந்து உன்னால வளர்ந்துருக்கு, யூ பி வித் மீ, நீ என்ன உன்னை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் நான் ஒரு ஹையர் பண்ணிடுறேன், அவங்கள நீ ட்ரெயின் பண்ண, அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் கொடுக்குறேன் டெஃபினட்டா. ஐ வேல்யூ யுவர் டைம். ஆமா ஆமா டெஃபினட்டா. அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்ல போனா அவங்களுக்கும் என்னைக்குமே வந்து தே வில் பி அந்த பிராண்ட் அவங்க ஓன் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல நேச்சுரலான பாண்டிங்கே ஏற்பட்டு நிச்சயமா ரிசல்ட்டும் கிடைச்சிடும், அவங்க ஓவர்சி பண்ணிக்குவாங்க. இன்னொன்று நம்ம இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், காசு தான் இல்லை, எஃபர்ட் போட முடியும், டைம் இருக்கு, நமக்கு நாலேஜ் வளர்த்துக்கிற முடியும், நெட்வொர்க் இருக்கு. இந்த வேர்டு லிவரேஜ் தான். இந்த லிவரேஜ் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா யார்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை போய் நம்ம கேட்க முடியுமா? நிறைய இடத்துல கேட்குறதுக்கே தயங்குவோம், தப்பா நினச்சிக்கிடுவாங்களோ, இல்லை நம்ம அதுக்கு அளவுக்கு ரெடி ஆகல. ஒரு வேளை கிடைச்சிருச்சுன்னா கிடைக்காம இருக்கிறத பத்தி தானே யோசிக்கிறோம், நம்ம மென்டலி அப்படி தானே ப்ரிப்பேர் ஆயிருக்கோம். ஒரு வேளை கிடைச்சிச்சுன்னா லைஃபே கேம் ஆஃப் ரிஜெக்ஷன் தானே. கண்டிப்பா எல்லா டைம் போனா ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா ஓகே, இன்னும் 100 டைம் கேட்போமே, என்ன மிஞ்சி போனா நோ தானே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுல. கண்டிப்பா கேட்டு பார்ப்போம், ஒருத்தர் எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா. கண்டிப்பா இல்ல அப்படி நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கார்மெண்ட் கம்பெனி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது என்னை சுத்தி எல்லாமே, அதாவது நான் கேட்கறவங்கள கேட்கறதுக்கு நான் இவங்கள தான் கேட்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 100 நோ பக்கத்துல இருந்தே வந்துருச்சு. டேய் உனக்கு என்ன வேலை, நீ டிஷர்ட் கம்பெனி தான் வச்சிருக்க, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இல்லடா ஐ நீட் a டிஜிட்டல் ஃபேஸ், நான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மென்டர்ஷிப் மாதிரி நான் அதை நினைக்கிறேன், என்னால வேல்யூ கொடுக்க முடியும்னா என் கூட இருக்கவங்களே ஒரு 100 நோ சொல்றாங்க. பட் நான் போய் சிகே சார் கேட்கும் போதும் சரி, உங்களுக்கு கேட்கும் போதும் சரி, நம்ம கேட்க தான் விட்டுறோம், கேட்டா people are ready to give. நிச்சயமா. நான் பாக்குறது நிறைய சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் தே ஆர் பில்லியனர்ஸ் பை ஹார்ட். கண்டிப்பா ரைட்டா, லீவ் தி மணி தே ஹேவ். அவங்கள்ட்ட எவ்வளவு கோடி இருந்தாலும் கொடுக்கணும்னு அந்த மனசு இருக்குல்ல, அது வேற லெவல். ஸோ அது எனிபடி ஃபார் தட் மேட்டர் போய் கேட்குறோம், இந்த ஏஜில் கேட்குறாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் ஒரு கம்பெனி ரிசோர்ஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா சின்ன ஆஃபீஸாக இருக்கும், அவன் நல்ல ரிசோர்ஸாக இருப்பாங்க, அவங்கள அந்த சின்ன ஆஃபீஸுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க நம்ம டீமுக்கு அட்ராக்ட் பண்ணுறது? சின்ன இது டிபெண்ட்ஸ் தான். சின்ன ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் உங்கள் மனசில் தான். ரைட்டா, அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்பேஸுக்காக வர்றது கிடையாது. அவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். டெஃபினட்டா. ரைட்டா, ஸோ கிவ் தம் எ பேக்கேஜ் வேர் ஒரு ஃபிக்ஸட் இது இருக்கட்டும், ப்ளஸ் ஒரு வேரியபிள் பே ஒன்று இருக்கட்டும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா கிவ் தட் மெட்ரிக்ஸ். என்ன மெட்ரிக்ஸ்? இவ்வளவு சேல் நடந்துச்சுன்னா, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, இவ்வளோ ஃபாலோயர்ஸை நீ இத்தனை நாளில் கொண்டு வந்துட்ட அப்படின்னா, இத்தனை வீடியோஸை மாதம் மாதம் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்ரியபிள் மெட்ரிக். இது வந்து அகைன் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு. இதில் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி குவான்டிட்டி அலோன், குவாலிட்டி ஆஃப் தி கான்டென்ட்டும் மேட்டர்ஸ். கண்டிப்பா. ஸோ அதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா ஒரு அக்ரியபிள் பாயிண்ட் பிட்வீன் தி ரெக்ரூட்டிங் பர்சன் அண்ட் தி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஜாயின் ஹிம், இவங்க 2 பேருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது கேமே மாற்றும். ஸோ அது கொஞ்சம் ஓப்பனாக, இப்போ ஏன்னா சின்ன கம்பெனி தான், என் ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும், ஆஃபீஸ் வந்தால் வேலை செய்ய வேண்டியிருக்கும். பட் நம்ம வளர்றப்ப யூ வில் ஆல்சோ ஹேவ் யுவர் ஓன் க்ரோத். அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக அது மாறும். கண்டிப்பாக. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, என் சைட்லேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, சென்னை மாதிரி ஓகே, பெங்களூர் மாதிரி ஓகே, Tier 2 Tier 3 இப்போ நம்ம சிவகாசி எடுத்துக்கோங்க, இன்னும் சேலம் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா, அவங்க இப்போ ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு ஃபேஸிங் எ சேலஞ்ச். உண்மைதான். ஆனால் வந்து இப்போ என்ன நடக்கும்னா, நார்மலி இந்த அடாப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ சென்னையில் என்ன நடந்துட்டு இருக்கோ அது திருப்பூர்லேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே அதை பார்க்குறீங்க. சிவகாசிலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்கவுங்க அந்தந்த ஊரில் இருக்கிற பிராண்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தேர் இஸ் எ நீட் ஆல்சோ. என்ன நீட் இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் பெங்களூர் போக மாட்டாங்க, சென்னை வர மாட்டாங்க, கோயம்புத்தூர் வர மாட்டாங்க, அவங்க ஊரில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். பட் தே ஆர் ஈக்குவலி ஸ்கில்டு. அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட கேம். அது நம்ம என்ன பண்ணலாம்னா, அங்கே இருக்கிற காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கூட டைப் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட், கேம்பஸ் இன்டர்வியூ. எனக்கு இது இருக்கு, எனக்கு வந்து அரியர் வச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ எம் லுக்கிங் ஃபார் எ பர்சன் ஹூ இஸ் கிரியேட்டிவ், ஹேஸ் டு கிரியேட் சம் குட் வீடியோ அண்ட் கான்டென்ட். இருக்காங்களா?
அரியர் இருக்கட்டும், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து அரியருக்கு நான் டைம் கொடுத்துறேன், போயிட்டு அரியர் கிளியர் பண்ணிட்டு வந்துடும். அவங்களுக்கு அட்வான்டேஜ், நமக்கும் அட்வான்டேஜ். இப்போ நான் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். சுத்திட்டு என்ன பண்றேன்னு தெரியாம, பிகாஸ் என்னோட டீமுக்கு இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். வீடியோ எடிட்டர்ஸ் தேவை, கண்டென்ட் ரைட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஏன்னா பாட்காஸ்டையும் பார்க்கணும். வீடியோல சொல்லிட்டீங்களா, இதை பார்த்து வேற அப்ளை பண்ணுவாங்க டெஃபினட்டா. கண்டிப்பா நேரா கவர்மெண்ட் காலேஜ் தான் போனேன். ஃபர்ஸ்ட் பிரைவேட் காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு நான் சொல்ற கான்செப்டே, சார் இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் என்ன சார் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நேரா கவர்மெண்ட் காலேஜ், சிக்கன் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ்னு ஒன்று இருக்கு திருப்பூர்ல, அங்கதான் போனேன். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா அங்க அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும், பேசிக்ஸுக்கு. அப்புறம் சென்னை சென்ஸ்லாம் வந்தோன்னா ஒரு 500 பேர் 600 பேர் அப்படி எடுப்பாங்க. ஃபுல்லா மர்ச்சன்டைசர்ஸ், இந்த லைன் சூப்பர்வைசர்ஸ் இந்த மாதிரி எடுப்பாங்க. இப்ப நான் போய் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு அவங்க கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னேன், சார் அவங்க பாஸ் ஆட்டியும் பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரே ஒரு நாள் சொன்னேன், அவர் பிரின்சிபல் சொன்னா இங்க ஓரியன்டேஷன் கொடுங்க, எனக்கு 1-2 டேஸ்ல ஓரியன்டேஷன் ஃபர்ஸ்ட் கொடுங்க, இதோட பொட்டன்ஷியல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அட்ராக்ட் ஆவாங்க சார், அதுக்கப்புறம் போலாம். ஏன்னா யோசிச்சு நானும் நித்ரா ஆட்ஸ், அந்த ஆட்ஸ், இந்த ஆட்ஸ் எல்லாம் பெயிட் போட்டு பார்த்துட்டேன். அட்வான்டேஜ் இருக்கு. அங்க போயிட்டு உங்க எனர்ஜி பிடிச்சி 2 பசங்க கூட வரலாம். கண்டிப்பா ஒரு பையனுக்கு போட்டு பிடிச்சிருக்கலாம், இல்ல யாருமே வரல, இன்னொரு இடத்துல போகலாம். இது வந்து என்னன்னா ரைட்டான பெர்சன், அவங்களுக்கும் ஒரு ஸ்கோப் ஒன்று வேணும்ல. நான் உங்களை நம்பி உங்க ஆஃபீஸ்க்கு வரேன், எனக்கு growth இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் தானே. டெஃபினட்டா அது நம்ம கரெக்டா ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் பி குட். அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆட்ஸ் எல்லாமே ஃபவுண்டரே நேரா வந்து பேசும்போது அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நிச்சயமா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ அந்த டைம்ல எப்படி இருந்தது வெர்சஸ் இப்போ எப்படி இருக்கு? நான் ஆரம்பிக்கிறப்ப வந்து அப்போதான் புதுசு, ஓகே, ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு கிளைண்ட் எடுக்கணும் அப்படின்னா கிளைண்ட்டை எஜுகேட் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். ஓ, ஃபர்ஸ்ட் இது என்னன்னே சொல்லி புரியும். ஆமாம், நீங்கள் வந்து ஏன் இதுக்குள்ளே வரணும், நான் சொல்ல 10 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி வந்து தேர் அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும் அப்படிங்கிறது தெரியும். அதில் என்ன வேணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து கொஞ்சம் கைடு பண்ணணுமே தவிர்த்து ஈக்குவலி அவங்களும் இன்ஃபார்ம்டு. அண்ட் ஆஃப்டர் கோவிட் அதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லாவே. ஆமாம், இது என்ன தேவை அப்படிங்கிறது. பர்டிகுலர்லி D2C ஓனர்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்லாம் வந்து அவங்க சிந்திக்கிறதே இல்லை. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய உமன் நான் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் செல் பண்ணுவாங்க, சூப்பர் சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நோன் கனெக்ட் தான், எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது, டெக் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது. ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆர்டர் வரும், வர எடுத்து வாட்ஸ்அப் வச்சே பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க ரொம்ப சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் ஆரம்பிப்பாங்க, அதுக்கான ஃபீடே இவங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங்காக அந்த ஃபேஸ்புக் என்ன வந்தாங்களோ அவங்க மட்டும் தான் ஃபீடாக இருப்பாங்க. ஓகே, அதை தாண்டின ஒரு ஆடியன்ஸை இவங்க கொண்டு போய் சேர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன ஆகும், ஒரு ஆட் ரன் பண்ணி ஒரு கன்வர்ஷன் பண்ணணும்னா உங்களோட பொருளே ஒரு 500 rupees to 1000 rupees தான் இருக்கும் இவங்களுடைய பொருள். ஆனால் இவங்க செலவு பண்ணுறது பார்த்தோம்னா 400 ரூபா 500 ரூபா. இது ஆன் டாப் ஆஃப் இட் ஷிப்பிங் காஸ்ட் இருக்கு, சில நேரங்களில் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இருக்கிறனால நாட் எவ்ரிபடி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இந்த மார்க்கெட்டிங். இது வந்து எவ்வளோ ப்ரீட் ஆகுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, எப்போ அவங்களால வின் பண்ண முடியும், இந்த நம்பரை வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். D2C பிராண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்கிறீங்க அந்த இதை பார்த்துருங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், உட்காந்து ஃபார்முலா போடுங்க, பெஸ்ட் கேஸ் என்ன ஆகும், ஒஸ்ட் கேஸ் என்ன ஆகும். ஒரு ஏஜென்சியில் 10 ஏஜென்சிகிட்ட பேசுங்க, இதில் யார் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்களோ அவங்க கூட கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆகிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா ஈஸி. நீங்கள் ஒரு ஷாப்பிஃபை சைட் இருக்குது அப்படின்னா ஸ்கேல் பண்ணுறது ஈஸி. ஷாப்பிஃபைக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, நீங்கள் எத்தனை கஸ்டமர்ஸ்னாலும் கொண்டு வந்து அந்த வெப்சைட்டில் நிப்பாட்டலாம், அது சேலஞ்சே கிடையாது. பின்னாடி வந்து அனலைஸ் பண்ணுறது, எத்தனை பேர் கார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, நீங்கள் என்ன மெட்ரிக் கேட்டாலும் அதுலேருந்து எடுக்க முடியும் டெஃபினட்டாக. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ அதையே நம்ம மிஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கேல் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, யூனிக்கான ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கேல் பண்ண முடியும். நான் பார்க்குறது வந்து லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்டெல்லாம் வந்து இதுக்கப்புறம் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ப்ராடக்ட் பயங்கர லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி கன்சிடரிங் தி ட்ரெண்ட் சேஞ்ச். ஏன்னா நீங்கள் வச்சிருக்க ப்ராடக்டோட சீப்பஸ்ட் காஸ்ட்ல பெட்டர் பெர்ஃபார்மிங்ல ஒன்று வருது அப்படின்னா they might think of that product. இத்தனை வருஷமா குக்வேர்ல இருக்க பிராண்டுக்கு புதுசா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிராண்ட் வந்து பயங்கர காம்படிஷன் இன்னைக்கு. ஓகே, நீங்க வந்து அவங்களோட நெட்வொர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா 300-400 crores வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. 20 வருஷம் 25 வருஷம் இந்த பிராண்டு கூட ஒரு 5 வருஷம் பிராண்டு எதனால கம்பீட் பண்ண முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் தி பிராண்ட் அவேர்னஸ், ஆன்லைனில் அவங்க பண்ண ஆட்ஸு, அவங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம பண்ணுற தப்பு வந்து வி டோன்ட் ஹேவ் தட் கிளாரிட்டி இன் தி ஸ்ட்ராட்டஜி. இதில் இந்த பிஸ்னஸில் எந்த தூரத்துக்கு போக போகிறோம், எப்போ எந்த தூரத்துக்கு போக போகிறோம், அதுக்கு என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாதது ஒரு லேக். ஸோ இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வரவங்க they might think of adding என்னென்ன இந்த பெயின் பாயிண்ட் இருக்கும், அந்த பெயின் பாயிண்ட் ஆஃப் தி கஸ்டமரை நம்ம சால்வ் பண்ண முடியுமா,
அந்த பெயின் பாயிண்ட் நம்ம ரிலீவ் பண்ண முடியும்னா they will become our customer. டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஒரு பேக்கிங்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அதோட ஈக்குவலாக இதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸே ஒன்றும் நிறைய நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நீங்கள் வந்து ஆப்ரேட் அதை வந்து உட்காந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் காஸ்ட் இருக்குது. உங்களுக்கு சில இடத்துல வாட்டர் சப்ளை தேவைப்படும், சில இடத்துல உள்ள வைக்கிற சின்ன சின்ன ஒரு நீங்கள் வந்து டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, பின்னாடி ஒரு டேக் போடுறதுக்கு ஒரு காஸ்ட் ஒரு 20 ரூபா 25 ரூபா. இதுவே வந்து ஒரு பெரிய பிராண்ட் எடுதுன்னா 35 ரூபா வரைக்கும் அந்த டேக்குக்கே நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் போது இதுக்கான ஒரு காஸ்ட் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு லேபர், இபி, மந்த்லி ரெண்ட், ஆல் தி திங்ஸ் ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆகணும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டோடைய காஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு இந்த இதுக்கு இவ்வளோதான் லாபம். ஒரு எம்ஆர்பி இருக்கும், எம்ஆர்பியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கெட்டிங் செலவு பண்ணலாம்னா ஆவரேஜாக 30 to 35% போகலாம். அந்த அளவுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தாதான் உங்களால் வந்து ஆன்லைனில் எடுக்க முடியும். ஆமாம். ஸோ வந்து அதனால தான் சொல்லுவேன், 400 500 பொருள் வந்து தனியாக விற்கிறப்ப அது பெரிய ப்ராஃபிட்டபிள் மாடலாக இருக்குமானா ஆட் ரன் பண்ணுறப்ப அது ப்ராஃபிட்டபிள் மாடலாக இருக்காது. பட் அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஒரு ஃபேன் பேஸை நீங்கள் வந்து எதர் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பெயின் பாயிண்ட்டை தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பிராண்ட் ஸ்டோரி இருக்குது அப்படின்னா ஃபார் தட் பிராண்ட் ஸ்டோரி பீப்புள் வில் கம். ஸோ மமா எர்த் க்ரோ ஆனதுக்கு முக்கியமான ரீசன் அந்த பிராண்ட் ஸ்டோரி தானே. கண்டிப்பாக கோ ஆர்கானிக். அந்த கோ ஆர்கானிக் இன்னொன்று என் குழந்தைங்க நான் என்ன கொடுக்குறேனோ அதுதானே கொடுக்குறேன். ஓகே, ஸோ மமா எர்த் பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து திண்டுக்கல்ல ராஜேஷ் கிச்சன் அந்த பிராண்ட் ஸ்டோரியை அவங்க யூடியூப்ல பில்ட் பண்ணனால தான் இன்னைக்கு வந்து ஆன்லைனில் அவங்களால வந்து ஒரு ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியுது, ஆஃப்லைன் ஸ்டோர் அவங்களால ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த பிராண்ட் ஸ்டோரி இருக்குது. அந்த பர்டிகுலர் ஓனரோடைய அந்த விடாமுயற்சி அதில் இருக்குது. இந்த விடாமுயற்சியை சொல்லி ப்ரிசர்வன்ஸ் சொல்லி தாக்கு பிடிக்கும் தன்மை இன்னைக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அந்த ப்ராடக்ட் மேலே அவங்க பிலீவ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன்லைன், இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சானா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். டெஃபினட்டாக. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இப்போ ஒரு நல்ல பிராண்டு, ஒரு ரீசெண்டாக வந்த பிராண்டு வந்து நல்ல பிராண்டுன்றதை விட ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிராண்ட், ஒரு ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்கு, அதுல எது நல்லா போடுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் டூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் உள்ள வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்ப நான் ஒன்று கண்டுபிடிச்சு நான் தான் வச்சிருக்கேன்றதுல இனிமேல் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்றேன், மார்க்கெட் ஓப்பன் நியூட்ரல் மார்க்கெட், யாருனாலும் வந்து விளாடலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ D2C பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு பிராண்ட் வருதுன்னா நம்ம முன்னாடிலாம் டிவிக்கு வந்து ஒரு 10 கோடி 20 கோடி வரைக்கும்லாம் ஆட்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுக்கிட்டு மேக்கிங் காஸ்ட் வந்து ஒரு 30 லட்சம் அப்படின்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் 3 to 4 crore டெஃபினட்டாக இருக்கும். கண்டிப்பாக. இதுவே பேன் இந்தியா போகிறாங்கன்னா இன்ட்டு வந்து நீங்கள் வந்து 6 times 7 times ஆவரேஜாகவே போவாங்க. ஓகே, அவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் டிஜிட்டலாக டேரெக்டாக ஒன்லி டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்டாக போயிடலாம். நீங்கள் வந்து மற்ற எந்த ஆடும் போட தேவையில்லை. இதில் நம்ம லிவரேஜ் பண்ணிக்கலாமானா எஸ் பண்ணிக்கலாம். நம்பர் இருக்குது, டேட்டா இருக்குது. அகைன் அண்ட் ஒரு செட் ஆஃப் கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு 10,000 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அதே மாதிரி ஆடியன்ஸ் லுக்கலைக் ஆடியன்ஸ் போட்டு அவங்களுக்கு இதை டார்கெட் பண்ணலாம். ரீடார்கெட்டிங் நம்ம பண்ண முடியும், கஸ்டம் ஆடியன்ஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டேட்டா வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் டைம் ரீடார்கெட்டிங் ஒன்லி வாட்ஸ்அப் இமெயில் வச்சு முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம், அந்த காஸ்ட்டை குறைக்கலாம். ஆமாம், முதல் டைம் நீங்கள் ஒரு கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு 300 ரூபா செலவு பண்ணுவீங்க, அடுத்த டைம் 30 ரூபா தான் செலவு பண்ணுவீங்க. பியூட்டிஃபுல். எல்லா இடத்துலையும் எல்லாரும் லீடர் சொல்கிறது தான் ஃபாலோ த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன கம்பெனி வந்து இட்ஸ் அ க்ரோயிங் கம்பெனி, அவங்க எப்படி ஒரு ப்ராசஸை செட் பண்ணுறது, ஒரு ஆக்ஷன் பிளானை ஃப்ரேம் பண்ணுறது? இப்போ அந்த ஓனருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்டு, அந்த பிஸ்னஸ் ஓடுமா ஓடாது. ஏன் ஓடாது அப்படின்னா ப்ராசஸ் இல்லை. கரெக்ட். ஓகே, இது என்னைக்காவது நடக்கும், எல்லாருக்கும் நடக்கலாம். ஓகே, டெஃபினட்டாக அதுக்கு வி ஷுட் பி ப்ரிப்பேர்டு. ஓகே, நம்ம இல்லாமல் ஒரு விஷயம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இயக்கும் அப்படின்னா அது பெர்சன் கிடையாது, இந்த ப்ராசஸ் தான். இந்த பெர்சன் எப்போனாலும் மூவ் ஆகலாம். வரவங்களுக்கு இதுதான் டாஸ்க் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து ரன் பண்ணிடலாம். இனிஷியலாக இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பீப்புள் ஆர் அவேர், பீப்புள் ஆர் ஸ்மார்ட்டு. நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் நான் மீன் பண்ணுறது, டையாக இருக்கட்டும், இல்லை எஸ்ஸாக இருக்கட்டும், JCI, CII, FICCI, இது மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு சைடு இருந்தாலும், டை அண்ட் JCIலாம் வந்து நிறைய ட்ரைனிங் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. BNI இருக்குது, அதில் நெட்வொர்க்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட்டு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டு மாற்ற வேண்டியது. நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும், நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். ஜூனியர் ஜெம் இன்டர்நேஷ்னலில் நான் ஒரு 10 years முன்னாடி சிவகாசி டைனமிக்கில் நான் இருந்தேன், இப்போ இருக்கேன். அப்போ வந்து
ஒரு அஜெண்டா பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் நடக்கும். இப்போ அந்த அஜெண்டா நடக்குது அப்படின்னா ஒரு மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். அங்கே இருந்த எம்ப்ளாயீஸு அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் எந்த மீட்டிங் பண்ணாலும் அஜெண்டா பேஸ்டு மீட்டிங்காக மாற்றினாங்க. ரொம்ப சிம்பிள், காலையில் வரணும், இதை தான் பேச போகிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப் அஜெண்டா பண்ணாங்க. தே சேவ்ட் அட்லீஸ்ட் ½ an hour பெர் டே. இந்த ப்ராசஸ் எங்கேருந்து எடுத்தாங்க? ஒரு பி ஸ்கூல்ல இருந்தா எடுத்தாங்க? இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனில் இது நல்லா இருக்கே, இதோட பெனிஃபிட் இருக்கே, அதை வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதே இது இப்போ ஒரு டையில் அவங்க போகிறாங்க, உங்களுடைய டைம் எதுக்கு ஒதுக்குறீங்க, உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, உங்கள் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் என்ன, இதை பற்றி பேசுகிறாங்க. அதுலேருந்து அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஈவெண்ட் ஒன்று நான் வந்து இவங்க நம்ம புல் மெஷின்ஸோட பார்த்திபன் சார் வந்து டையில் பேசுனாங்க. தி கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் அந்த ஆர்கனைசேஷனில் அவர் வச்சிருக்கிறது பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இன்டெப்த்தாக போய் பார்க்குறாங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதில் ஒரு 5 பேருக்கு அந்த ஸ்பார்க் வந்து இதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனில் அந்த ப்ராசஸ் இருந்தால் வளரலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா தே கேன் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட். இன்னைக்கு நாலேஜ் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இன்னைக்கு இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா ஃப்ரீ டூல்ஸே நிறையா இருக்குது. இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வேல்யூ ப்ரொபோசிஷன் செயின், இதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன வேல்யூ நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம், இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜைசர்னு ஒரு சைட் இருக்குது. ஓகே, அந்த லிங்க் கூட நீங்கள் கீழே போடுங்க. ஸ்ட்ராட்டஜைசரோட சைட்டில் போனாங்க அப்படின்னா they can download all the templates for free. ஓ சூப்பர். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோவே இருக்குது. அது ஆங்கிலத்தில் இருக்கும், புரிகிற மாதிரி தான் இருக்கும். அரைக்குறையாக புரியட்டும், ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்மள்ட்ட யாருக்காவது ஒரு மினிமல் ஆங்கிலம் தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அதை எப்படி பண்ணலான்னு சொல்லலாம். இல்லை அதை காப்பி பண்ணி சார்ஜிபியில் போட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணு, நம்ம வேணும் அப்படின்னா we can go and we can get it. கண்டிப்பாக எங்கே ப்ராசஸ் இருக்கோ அங்கே growth சீக்கிரமாக இருக்கும். நம்ம இல்லாமல் நம்ம ஆர்கனைசேஷன் இயங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற சூப்பர் ஸ்டார்ஸை நம்ம ரெடி பண்ணணும். எடுத்தோடனே இருக்க மாட்டாங்க, அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனால் அதை நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா growth வேறு லெவலில் இருக்கும். டெலிகேஷன் சூப்பராக உட்காந்துரும், நல்ல ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னாலே ஆர்கனைசேஷன் சார்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிடுவீங்க. வாட் டு ட்ராக்கு, என்ன மெட்ரிக்கு, ஒவ்வொருத்தரும் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே. இது மெசர் வாட் மேட்டர்ஸ்னு ஒரு புக் இருக்கு, ஜான் டோயர் அப்படிங்கிற ஒருத்தருடைய புத்தகம். ஓகே, அவருடைய புக்கு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டெல் கூகுள்லாம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு புத்தகம். OKRனு சொல்லுவாங்க, அப்ஜெக்டிவ் கீ ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரொம்ப சிம்பிளான புக்கு, நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா they can refer that templates ஆக்சுவலாக. பர்ஃபெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ உங்களோட ப்ரௌசர் கொடுத்தீங்க. நானும் சரி ரெகுலர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு திறந்தா ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்தே சக்ஸஸ் ஸ்டோரி தான். நானும் திருப்புறேன் எல்லாமே எங்கேயுமே உங்களோட சர்வீசஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணல. பியோர் கிராட்டிடியூட், வேல்யூ, அவங்களோட அந்த சக்ஸஸ் தான். ஸோ சோஷியல் லீகல் அவங்களோட லைஃப்பில் கொண்டு வந்த முக்கியமான சேஞ்சஸ்னால் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? சரி, ரொம்ப சிம்பிளாக பார்க்குறேன். நான் நம்புறதே வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் மாறினா அவனோட குடும்பம் மாறுது, ஒரு செட் ஆஃப் மனிதர்கள் மாறினாங்க அப்படின்னா அவங்க சார்ந்த சமூகம் மாறுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. அதுக்கான ரூட்டு தெரியாமல் தான் வந்து முழிக்கிறாங்க. ஓகே, சோசியல் லீகல் ஒரு கோர்ஸ் நடத்துது, அந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னா அவசியமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தாகம் இருக்குது, பணம் இல்லை அப்படின்னா நம்ம தேடி எடுத்துக்கலாம். அது ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ அவங்களால அதை ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 6-7 மந்த்ஸில் ஃபிகர் அவுட் பண்ணலாம். சோசியல் லீகலோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுக்குறோம், இதை போயிட்டு பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமானது கம்யூனிட்டி வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்குறோம். இந்த ஜேர்னி நீ தனியாக இல்லை, நானும் அங்கே இருந்தால் வரேன் அப்படிங்கிற மாதிரி. நான் உள்ளே வரப்பே கேட்குறது வந்து, உன்னால் 3 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? 3 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணாட்டி இந்த கோர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நம்ம சொல்கிறோம். எஃபர்ட் போடாட்டி இது வந்து ஜஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், மாதம் அது வந்து ஏடிஎம் மிஷின் இல்லை காசு வந்து அள்ளி கொடுக்குமானா அப்படிலாம் கொடுக்கவே கொடுக்காது. இது வந்து என்ன, ஒரு இது ஜாயின் பண்ணிட்டோம் கெட் ரிச் குயிக் ஸ்கீம்லாம் இங்கே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய நம்ம மாற்றி ஆகணும். ஃபண்டமெண்டலி அஸ் எ பர்சனாக நம்ம சேஞ்ச் ஆகாமல் அந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்டே வராது. நான் இந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்னே சொல்ல மாட்டேன், ஒரு பிஸ்னஸ்மேன் ஸ்பிரிட் வேணும் அப்படின்னா கூட இங்கே ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கில்லை பணமாக்குற ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்போம், அதை நம்ம மாற்றி ஆகணும். நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே பேசியிருக்க மாட்டேன். நான் சேல் பண்ணணும்னா இந்த சேல்ஸ் ப்ரொசீஜர் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கம்பெனி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இப்படிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது தெரியாமல் ஒருத்தரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற என்னுடைய தாட். வாட் ஐம் சூப்பர் ஹாப்பி அப்படின்னா, என்னுடைய ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு பை ஒன்லி மேக்கிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மட்டும் ரன் பண்ணி ஹி ஹஸ் மேட் மோர் தென் 92 lakh அன்டில் நவ், லெஸ் தென் 22 months.
22 months 22 months. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஜெகன் அவருடைய பேர். ஸோ டேலண்ட் ஜென்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் 92 lakh அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. மகேஸ்வரின்னு ஒரு மேம், அவங்க சி வாஸ் இன்டு பிஸ்னஸ். ஜெகன் வந்து எம்ப்ளாயி டு ஆந்திரப்ரனர். ஜெகன் மாதிரி மகேஸ்வரி மேம் அவங்க வந்து பிஸ்னஸில் இருந்தாங்க. ஒரு 2-3 பிஸ்னஸ் சரியாக போகலை. இப்போ அவங்களுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தனியாக ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் ஏ பிஸ்னஸ் கரூர்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1 yearல சி ஸ்கேல்டு டு மோர் தென் 70 lakh. ஓகே, லாஸ்ட் 1 yearல. இது இத்தனை நாள் இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதை அவங்க லெவரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வந்து என்கிட்ட சொன்னாங்க, நகையை அடமானம் வச்சுட்டு வந்தேன், எனக்கு முன்னாடி தெரியாது யார் எந்த மாதிரி ரூட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து விஷ்ணு அன்னைக்கு பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு 5.5 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. ஆன் டாப் ஆஃப் இட் நான் வந்து இந்த கோர்ஸுக்காக நான் பே பண்ணி வந்தேன். பட் லெஸ் தென் 6 months இந்த கடன்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு 10-12 monthsக்குள்ள சிஎஸ் மேட் மோர் தென் 14 lakh. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் கேட்குறப்ப கிரிட் இருக்குது, அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறப்ப அவ்வளோ வின் பண்ணுறாங்க. இந்த டைம் வந்து தமிழ்நாடு டிஜிட்டல் சமிட்டில் 12 ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே வில் பி ஆன் ஸ்டேஜ். பேனல் டிஸ்கஷனில் நம்ம அவங்களை கொண்டு வரோம். யார் யாரையோ நம்ம வெளியே இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால கொண்டு வந்தோம். இவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரினர் ஆயிருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. இது மாதிரி ஸ்டோரிஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு லாஸ்ட் 1.5 yearsக்குள்ள 50 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணவங்களே ஒரு 12 பேர் இருக்காங்க. ஓகே, பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பிஸ்னஸாக பண்ணி இருக்கிறவங்களும் இதில் அடங்கும். ஒரு 3-4 பேர் பிஸ்னஸுக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 2 கேட்டகரியாகவும் பிரிப்போம். இந்த கேட்டகரி ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து வின் பண்ண கேட்டகரி இருக்கா, நிறைய லட்சங்கள் ஏர்ன் பண்ணவங்க இருக்காங்களா, இருக்காங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம் ஆரம்பித்து வின் பண்ணியிருக்காங்களா, இருக்காங்க. நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், அதில் ஸ்கேல் பண்ணியிருக்காங்களா, ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட 900+ டாக்குமெண்டட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட இது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் நம்ம இன்ஸ்டா ரீல்லே பார்த்தாலே தெரியும், பார்த்துருக்கேன். ஒரு 100+ வீடியோ டெஸ்டிமோனியெல்லாம் இருக்கும். யார் என்ன எப்படி வந்தாங்க, அவங்களுடைய ஸ்டோரி அவங்களே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து விக்ட்ரி. இது வரைக்கும் ஒரு 3-4 பேரை குரோர்பதி ஆக்கியிருக்கோம். சூப்பர். ஒரு 100 பேரையாவது குரோர்பதி ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஆக்சுவலி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் உள்ளே வரும்போது அவங்களுக்கே இது புதுசு. ஸோ அவங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறத விட இந்த கோர்ஸ் படித்தக்கப்புறம் தான் டைரக்ஷனும் அந்த ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் நிறைய இடத்துல இல்லை. ஐம் நாட் நேமிங் தம், பட் நீங்கள் இது ஒரு சேல்ஸாக பார்க்காம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்படிங்கிறப்போ இதை தாண்டி அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் கிடைக்குது? ஐ மீன் இந்த கோர்ஸுக்கு அப்புறம். சரி, ஓகே, நான் இது வந்து இந்த பாட்காஸ்ட்டை சேல்ஸ் பிச் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, ஸோ லைக் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. பட் சின்ஸ் இந்த கொஸ்டின் கேட்குறனால நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு மாதம் ப்ரெஷர் கொடுத்து படிக்க வைக்கிறோம். லிட்ரலி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் ஒதுக்குறதுக்கு தயாராக இருந்தவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். அவங்க லைஃப்பில் தான் நம்ம சேஞ்சே கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க ரெடி ஆகாட்டி நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அந்த எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா தேர் மென்டலி அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ஜோனுக்குள்ளே படிக்கிற அந்த ஜோனுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இதில் டெய்லி காலையில் சிங்கப் கால் இருக்கும். காலையில் வராங்கன்னா காலையில் ஒரு கால் இருக்கும். அந்த காலில் அவங்க அன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட வீடியோ போய் அவங்க பார்ப்பாங்க. அந்த வீக்கில் அவங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ் ஆன்லைனில் ஒரு 3.5 hours நடக்கும். ப்ளஸ் 2 வாரத்துக்குள்ளே ஒரு டைமு ஃபஸ்ட்டு ஒரு 8 hours வருவாங்க. திருப்பி 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த 1 டைம் வருவாங்க. ஸோ 2 times வந்து ஆஃப்லைனில் அரௌண்ட் 8 hours இங்கே இருக்காங்க நம்ம ஆஃபீஸில். ஸோ ஒரு என்டையராக ஒரு மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணணும், டெக்னிக்கல் டூல்ஸு எப்படி கம்பெனி ஆரம்பிக்கிறது வரைக்கும் 1 monthல சொல்லிவிட்டு அவங்க ஃபுல்லாக படிச்சுட்டு தான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஃபீல்டோட பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில், ஃபேஸ்புக் எனக்கு தெரியும், ஆட்டோமேஷன் தெரியும்னா யூ கேன் கோ கெட் தி கிளைண்ட். அவ்வளோதான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எனக்கு கூகுள் தெரியும், கூகுள் ஆட்ஸ் தெரியும், கூகுள் மை பிஸ்னஸ் தெரியும், யூ கேன் கோ கெட் ஏ கிளைண்ட். எனக்கு லேண்டிங் பேஜ் தெரியும், அதை வச்சு ஆட் ரன் பண்ண தெரியும், யூ கேன் கோ கெட் ஏ கிளைண்ட். கிட்டத்தட்ட 16 வகையில் பீப்புள் கேன் ஏர்ன். இதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்கள ரூட்டு காமிச்சு அவங்கள பண்ண வைக்கிறனால தே ஆர் சீயிங் மேசிவ் சக்ஸஸ். இது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம், அந்த ஒரு மாதம் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது, ஒரு வருஷம் எக்ஸ்டெண்டடாக 72 டைம் லைவ் கிளாஸஸ் பண்ணுறோம். ஒரு வாரம் கூகுள் நடக்கும், ஒரு வாரம் லேண்டிங் பேஜ் நடக்கும், ஒரு நாள் வந்து கான்டென்ட் கிரியேஷன் சம்மந்தமாக இருக்கும், ஒரு நாள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கும், ஒரு நாள் ஆட்டோமேஷன் இருக்கும். இது மாதிரி மாதத்துக்கு 6 லைவ் கிளாஸஸ். அதில் 2 கிளாஸ் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய சக்ஸஸ் ஸ்டோரி, அவங்க எப்படி பண்ணாங்க அதை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் வந்து இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற புக்ஸோடைய டிஸ்கஷன் நடக்கும். அவங்க கற்றுக்கிட்டு அதை வந்துட்டு அதை ஷேர் பண்ணுவாங்க, அதோட சம்மரி ஷேர் பண்ணுவாங்க ஒரு 1 hour 1.5 hour. அதுக்கப்புறம் அது சார்ந்து Q&As இதில் இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டு அவங்களை அந்த ஜோனில் வைக்கிறதுக்கான அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம்.
வந்து படிச்சாங்க, அதோட வந்து ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சும் கிடையாது. அவங்களுக்கு லைஃப் டைம் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ கம்யூனிட்டி பீப்புளும் அவங்களோட தேவைகள், அவங்களோட சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதும் போடுவாங்க. இல்லை, பியூட்டிஃபுல் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு வெறி இருக்கிற அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம ஒன்று சேர்த்துருக்கோம். ஸோ they know what we stand for. அவங்களும் அது நல்லா தெரிஞ்சு தான் வராங்க. அதுதான் வந்து நான் சொல்லுவேன், அந்த சோசியல் லீகல் சக்ஸஸுக்கு முக்கியமான காரணமே நம்ம கூட வந்து ட்ராவல் ஆகிற அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ தேர் ஆல்சோ வெரி கீன். ஓகே, அவங்க அவ்வளோ ட்ரஸ்ட் வைக்கிறனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்னென்னா போட முடியும். ஹேக்கத்தான் பண்ணோம். ஹேக்கத்தான் வந்து இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஹிட். ஸோ லாஸ்ட் 2 ஹேக்கத்தான்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி ரூபா வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்சுவலாக. டெஃபினட்டா. ஓகே, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அந்த என்ன பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்றது. சரி, ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பெரிய வார்த்தை ஆக்சுவலாக. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை தான் ஷேர் பண்ண முடியும். இது வந்து நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் வைக்க வேண்டியது. நான் ஸ்டில் அந்த ஏரியாவில் நான் பிகினராக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். இவங்க ரசித்து பண்ண ஒரு ப்ராடக்ட்டு, ஆனால் அதுக்கான ரிசப்ஷன் வந்து மார்க்கெட்டில் இல்லாமல் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த தவறுகள் நிறைய பேர் நம்ம பண்ணுவோம். நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து உருகி பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நமக்கு தேவையான ப்ராடக்டாக இருந்திருக்கலாம், மார்க்கெட்டுக்கு ஓவராலாக தேவைப்படுற ப்ராடக்டாக இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக. இன்னொன்று, ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணியிருப்போம், இதோட மச் சீப்பர் காஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டு சம்வேர் யாரோ ஒருத்தர் பேரலாக பில்ட் பண்ணியிருப்பாங்க, அது மார்க்கெட்டுக்கு வரலாம். ஸோ வந்து காம்படிஷன் இல்லை நினச்சி இப்போ நம்ம பண்ணுறப்ப இறங்கினதுக்கப்புறம் மேபி புதுசாக அதே ப்ராடக்ட் மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 2வது விஷயம். 3வது ரொம்ப முக்கியமானது, அந்த விஷன் ஆஃப் தி ஆண்டர்பிரினர் சம்வேர் அவங்க குறைஞ்சிருதோ, இல்லை அதுக்கேற்ற சப்போர்ட்டிவ் டீம் ரெடி ஆகாமல் இருக்கிறனால கூட அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வருது. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்க ஜோஸு அந்த பெயின் எல்லாம் பார்க்க இதுக்கு பேசாமல் வேலையிலே இருந்திருக்கலாமோ, இது ஒன்று. அதுக்கான சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட் வீட்டிலேருந்து வரலன்னா தி கெட் இன் டு தி சேலஞ்ச் ஆஃப் ஒரு பெயின்குள்ளே போயிடுறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஓடுறதே எப்படியா ஜெயிக்கணுன்றது தான். அந்த ஜேர்னி டஃபாக டீமும் இல்லைனா ரொம்ப சிரமம். நிச்சயமா. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த 2-3 விஷயம் வந்து ஸ்டார்ட் அப் டிஎனில் நிறையா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நிறைய ஈவெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎனில் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. சிவராஜ் பிரதருடைய அந்த என்டையர் டீம் வந்து தேர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து போயிட்டு அந்த பேஜை ஃபாலோ பண்ணி அந்த இதில் என்ன நடக்குது, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, அது எத்தனை ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது சுரேஷ் சம்பந்தம் பிரதருடைய இதில் நிறைய செஷன்ஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த செஷனில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு தனி செஷன், 2 இயர்ஸ் ஆயிருக்கு ஸ்டார்ட் அப்பு அப்படின்னா அதுக்கு தனி செஷன்ஸ் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட அவங்க கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி என்ன நடக்குது அந்த பேஜஸை ஃபாலோ பண்ணுறப்ப போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா நடந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் சீரிஸ் அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஓகே, நம்ம வந்து எனக்கு உன்னால் முடியும் என்ன ஒரு டைம் இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஷார்க் டேங்க் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஊரில் வராதான்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு ஓப்பன் அப் ஆகுதுல, ஒரு ஐடியா எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஒரு ஐடியாவோட ஒருத்தவங்க எவ்வளவு பேஷனேட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுக்க முடியுமா? சூப்பராக பாலானாவும் ஹேமந்தாவும் சூப்பராக பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே நல்லா.